வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, முள்ளில்லா ரோஜா கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சுஜியை தேடி வீட்டுக்கு சென்ற விஸ்வம் அவள் கோயிலுக்கு சென்றிருக்கிறாள் என்று தெரிய வந்ததுமே எந்த கோவிலுக்கு போயிருப்பாள் என்று புரிந்தவர் நேரே அடி அண்ணாமலை கோவிலுக்கு சென்றார். அங்கே தன் குறைகளை ஆத்திரமும் அழுகையுமாக கொட்டி கொண்டிருக்க அதை கேட்டதும் அவளின் மனது எந்த அளவுக்கு ரணமாக இருக்கிறது என்று புரிய அவர் அறியாமலே அவர் கண்கள் குளம் கட்ட அதை துடைத்து கொண்டு அவள் முன் நின்றார். விஸ்வத்தை கண்டதும் கண்ணை முந்தானையால் துடைத்து கொண்டு வாங்க என்று கூட சொல்லாமல் பேசாமல் தலை குனிய அவள் முன் அமர்ந்து அவளையே பரிதாபமாக பார்த்தார். என்னம்மா, என்ன பார்க்க கூட பிடிக்கலையா? உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம்னு நினைக்கிறையா என்று கேட்டவர், உண்மைதான், உன்னை எப்படியாவது அந்த நரகத்துல இருந்து காப்பாற்றணும்னு நினைச்சு அதை விட கொடிய நரகத்துல தள்ளி விட்டுட்டனே. இப்படிப்பட்ட என் மேல நீ கோபமா இருக்கிறது நிச்சயம் தவறே இல்லம்மா என்று குற்ற உணர்ச்சியோடு தான் கேட்ட கேள்விக்கு அவரே பதில் சொல்லிக்கொள்ள சுஜி அவரை அடிபட்ட மாதிரி பார்த்தாள். என்ன அங்கிள், இந்த மாதிரி எல்லாம் பேசி என்ன கஷ்டப்படுத்துறீங்க? உங்களை குறை சொன்னா அந்த கடவுள் கூட என்னை மன்னிக்க மாட்டார். நீங்க இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சேவா செஞ்சீங்க? இல்லையே, கல்யாணம் செஞ்சு கொண்ட எனக்கே தெரியாத போது உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுல விதியை தவிர வேறு யாரை குறை சொல்ல முடியும் என்று விரக்தியாக பேச, இந்த பெண்ணிற்கு ஏன் தான் இப்படியெல்லாம் நடக்கிறதோ ஆண்டவா, உனக்கு கருணையே இல்லையா என்று சன்னிதானத்தை பார்த்து தனக்குள்ளே புலம்பினார். மீண்டும் அமைதியாக தலை குனிந்தபடி தரையில் விரலால் மனம் போன போக்கில் கோலம் போட்டு கொண்டிருந்த சுஜியை நோக்கி, இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் நடந்து முடிஞ்சதையே நினைச்சு வருத்தப்பட போறம்மா. நீ ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து வீட்டுல யார்கிட்டையும் பேசவே இல்லையாம். சரியா சாப்பாடும் தூக்கமும் இல்லைன்னு உன் தங்கை சொல்லி வருத்தப்பட்டாமா. ஏமா, உன்னை நீயே இப்படி வருத்திக்கிற, இதனால யாருக்கு என்ன லாபம் அல்லது நஷ்டம்? நய வஞ்சகர்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கும்போது எந்த பாவமும் செய்யாத நீ எதுக்குமா கஷ்டத்தை அனுபவிக்கணும் என்று சற்று ஆதங்கம் கலந்து கேட்டவருக்கு பதில் சொல்லாமல் எழுந்து குளம் இருக்கும் பகுதி நோக்கி நடந்தாள். விஸ்வமும் அவள் பின்னாலே செல்ல குளத்தில் துள்ளி குதித்த மீன்களை சிறிது நேரம் வேடிக்கை பார்த்தவள் என்ன நினைத்தாளோ சட்டென்று அவர் பக்கம் திரும்பி, அங்கிள், எனக்கு ஏதாவது வேலை வாங்கி தர முடியுமா? அதுவும் இங்க வேண்டாம், எங்கேயாவது தூரத்துல கோவில்கள் அதிகம் இருக்கிற ஏதாவது ஒரு ஊர்ல வேலை வேணும். முடியுமா அங்கிள் என்று அழுகை இதோ வந்து விடுவேன் என்று கட்டியம் கூற கெஞ்சும் குரலில் கேட்டாள். அவளின் கெஞ்சல் விஸ்வத்தின் உள்ளே எதுவோ உடைய கை முஷ்டி இருக கண்ணை மூடி திறந்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு, உனக்கு வேலை தானே வேணும், அதுக்கேமா இப்படி கெஞ்சி கேட்குற? உனக்கு செய்ய நான் என்னைக்குமே கடமைப்பட்டிருக்கேன். சுஜிமா, அது சரி, ஏன் வெளியூர்ல வேலை வேண்டும் என்கிறாய்? இங்கிருக்க பிடிக்கலையா என்று புரியாமல் கேட்டவருக்கு, அப்படியெல்லாம் இல்லை அங்கிள், நான் திரும்பி இங்கேயே வந்தது சித்திக்கு பிடிக்கல. அவங்களோட பெண்களின் திருமணத்துக்கு என்னால தடங்கல் வருமோன்னு பயப்படுறாங்க என்று சொல்லும் போதே அழுகை முட்டி கொண்டு வர மேலே தொடர முடியாமல் தொண்டை அடைத்து கொள்ள முகத்தை குளத்தின் பக்கம் திருப்பி கொண்டாள். அவளின் தவிப்பு அவருக்கு ராணியின் மேல் கொலை வெறியை உண்டு பண்ண, ராட்சசி என்று தனக்குள் திட்டிவிட்டு, உன் ஆசைப்படியே சீக்கிரத்துல நான் வேலைக்கு ஏற்பாடு பண்றேம்மா. அது வரைக்கும் கொஞ்ச நாள் என் வீட்டில் வந்து தங்க. உன் ஆன்ட்டியும் உன்னை எப்படியாவது அழைச்சிக்கிட்டு வர சொல்லிக்கிட்டே இருக்கா என்றவருக்கு மென்மையான புன்னகை மட்டும் பதிலாக வர, அதற்கு மேல் அவளை வற்புறுத்தாமல் அவளை அழைத்து போய் வீட்டில் விட்டுவிட்டு புறப்பட்டு சென்றார். எந்த ராஜபட்டணம் போனாலும் நடக்க வேண்டியவை நடந்து கொண்டுதான் இருக்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப சங்கீதாவின் கணவன் ஓடிவிட்டான் என்பதற்காக எந்த சம்பிரதாயத்தையும் நிறுத்தி வைக்கவில்லை. சங்கீதாவின் விருப்பப்படியே மிக பிரம்மாண்டமாக குழந்தையின் பெயர் சூட்டும் விழா நடத்தி குழந்தைக்கு ரியா என்ற பெயரை சூட்டி அவளின் காதில் 3 தடவை ஓதி மகிழ்ந்தார்கள். விழாவுக்கு வந்தவர்கள் எல்லாம் குழந்தையின் தகப்பன் எங்கே என்று கேட்டதற்கு சங்கீதா கொஞ்சமும் அலட்டி கொள்ளாமல்,
வெளிநாட்டுக்கு போய்விட்டார் என்று அவன் சொன்ன அதே பொய்யையே பிரயோகிக்க பானுமதிக்குத்தான் வியர்த்து போனது. யாரிடம் அதிகம் பேச்சு வைத்து கொள்ளாமல் வேலையை கவனிப்பது போலவே நடந்து கொண்டாள். மகளின் விருப்பம் அறிந்ததில் இருந்து மாணிக்கமும் அவளின் பதிலையே தன் பதிலாக சொல்ல, சங்கீதாவை யாருமே தவறாக நினைக்க வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. காலம் அதன் போக்கில் உருண்டு செல்ல ரியாவின் வளர்ச்சியும் மனதை கொள்ளை கொண்டது. அவள் தவழ்வதும் ஙா என்ற அழகு மொழியில் பசியை தெரிவிப்பதும் முன்னால் முளைத்த 2 அரிசி பற்களை காட்டி சிரிப்பதுமாக மற்ற மூவரையும் தன் அழகில் கட்டி போட்டாள். ஆரம்பத்தில் இது அந்த அயோக்கியனின் விதைதானே என்று ஒருவித வெறுப்போடு பார்த்தவள், குழந்தைக்கு தன் இரத்தத்தையே பாலாக கொடுக்க கொடுக்க அவளையும் அறியாமல் தாய்மை உணர்வு பீரிட அவளின் உயிர் மூச்சானாள் ரியா. பானுமதியும் பேத்தியின் அழகில் சொக்கி தன் கவலைகளை மறந்து பேத்தியை கொஞ்சுவதற்காகவே ஜென்மம் எடுத்து வந்தது போல நடந்து கொண்டதை பார்த்து மாணிக்கத்துக்கு சிரிப்பு வரும். அவர் ஆபீஸ் போகும் முன்னும் போய் வந்த பிறகும் பேத்தியை பார்க்காவிட்டால் என்னமோ அன்று நாளே நகராத மாதிரி ஒரு பிரம்மை ஏற்பட்டதில் ஆச்சரியமே இல்லை. அந்த அளவுக்கு அவரும் ரியாவின் அழகில் விளையாட்டில் குறும்பில் சொக்கி போயிருந்தார். இதற்கு நடுவில் சங்கீதா தான் விட்ட படிப்பை மீண்டும் படித்து எக்ஸாம் எழுதி தேறி அவளின் படிப்புக்கு தகுந்த வேலையை தேடிக்கொள்ள தாய் தந்தை இருவருமே அவளை தடுக்கவில்லை, மாறாக ஊக்கமளித்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். மகள் வேலைக்கு போய்விட்டு வரும் வரை பேத்தியை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வதும், மகளும் கணவனும் ஆபீஸில் இருந்து திரும்பி வந்ததும் பேத்தியின் சேட்டைகளை பகிர்ந்து கொள்வதும் என அவர்களின் நாட்கள் பழைய சந்தோஷத்துடன் நகர ஆரம்பித்தன. ஆனால் அது விதிக்கு பிடிக்கவில்லையோ என்னவோ, அது உடனேயே தன் வேலையை ஆரம்பித்தது. தான் விற்ற அழகு நிலையத்தை பார்த்துவிட்டு ஏதோ நினைவாக நடந்து வந்து கொண்டிருந்தவளின் அருகே ஒரு கார் உரசி கொண்டு வந்து நிற்க சுஜி கொஞ்சம் கூட பதறாமல் யார் என்று பார்த்தாள். காரில் இருந்து இறங்கிய ஷியாமளாவை கண்டதும் ஒளி இழந்து போயிருந்த கண்கள் சிறிது ஒளி பெற மென்மையாக புன்னகைத்தாள். ஆனால் அந்த புன்னகையில் கொஞ்சம் கூட ஜீவனே இல்லாமல் களை இழந்து கிடக்க அவளுக்கு தன்மேலேயே கோபம் வந்தது. எப்படி இருக்கு சுஜி என்று கேட்டவள் அவள் பதில் சொல்லும் முன், வாய சுஜி வீட்டுக்கு என்று அழைத்தாள். சுஜிக்கு இப்படி திடுதிப்பென்று அழைக்கிறாளே என்று தயங்கி தயங்கி பதில் சொல்லும் முன் அவளே முந்திக் கொண்டு, ஏன் சுஜி எங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா என்று லேசான மனத்தாங்களுடன் கேட்க, அதற்கு கண்ணிற்கு எட்டாத சிரிப்பை பதிலாக கொடுத்து, இல்ல நீங்க தானே உங்க பையனை சந்திக்க கூடாதுன்னு சொன்னீங்க, இப்ப நீங்களே அழைக்கிறீங்களே என்னதான் புரியல. மனதில் உள்ளதை அப்படியே போட்டு உடைக்க ஷியாமளாவுக்கு யாரோ கன்னத்தில் பலார் என்று அரைந்தது போல இருந்தது. கண்ணீர் மழுக்கென்று கோத்து கொள்ள, சொல்ற வா கார்ல ஏறு என சுஜி அதற்கு மேல் வாதம் செய்யாமல் அவளுடன் ஏற கார் சீறி பாய்ந்தது. இருவருமே மௌனத்தை கெட்டியாக பிடித்து கொள்ள அது அவர்களை ஆட்சி செய்தது. வீடு சேர்ந்ததும் அவளை கைப்பிடித்து உள்ளே அழைத்து சென்று அமர வைத்துவிட்டு ஜூஸ் கொடுத்து உபசரித்து எதிரில் அமர்ந்தவளுக்கு எப்படி விஷயத்தை ஆரம்பிப்பது என்று தெரியாமல் திணறினாள். அவளின் திணறல் புரியாமல், பிரஜித்தும் உங்க மருமகளும் எங்க ஆன்ட்டி, எங்கேயாவது வெளியில போயிருக்காங்களா என்று விசாரிக்க, அதுவரை ஒருவித தவிப்புடன் கையை பிசைந்து கொண்டிருந்தவள் சட்டென்று உடைந்தாள். இல்ல சுஜி, என் மகனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல என்று அழ சுஜி புரியாமல் கேள்வியாக நோக்கினாள். எங்கள் குடும்பங்கள் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற ஆசையில் உன்னை நாங்கள் வேண்டாம் என்றோம். அவன் உன்னை விட்டு கொடுக்க முடியாது என்று கெஞ்சினான், அழுதான், கதறினான். அவனின் மனதை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவனுக்கு என்று நிச்சயித்த பெண் புரிந்து கொண்டாள். அவனுக்காகவே தங்கள் பெற்றோரிடம் பிரஜித் வேண்டாம், நான் வேறு ஒருத்தரை காதலிக்கிறேன் என்று சொல்லி அவனையே கல்யாணமும் செய்து கொண்டாள். எங்கள் மகன் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை என்றாலும் அவரின் தங்கை குடும்பம் எங்களுடன் இணைந்து விட்டது. ஆனால் எங்கள் குடும்பம் என்று மேலே தொடர முடியாமல் தொண்டை அடைக்க நிறுத்தியவள் ஒரு வாராக தன்னை தேற்றிக்கொண்டே, உடைந்த கண்ணாடி மாதிரி சிதைந்து விட்டதம்மா என்று சொல்லும் போதே அவள் கண்கள் மீண்டும் கலங்கின. உன்னை மாதிரி நல்ல பெண்ணுக்கு செய்த பாவம்தான் எங்கள் குடும்பத்தை சிதைத்து விட்டது என்ற முகத்தை மூடிக்கொண்டு அழ, சுஜிக்கு தன் வேதனையை விட அவளின் வேதனை பெரிதாக தோன்ற அவளை தன்னோடு ஆறுதலாக அணைத்து கொண்டாள். சில வினாடிகள் கழித்து விலகியவள் முகத்தை துடைத்து கொள்ள,
சரி ஆன்ட்டி, என்ன நடந்தது? பிரஜித் இப்ப எங்க? என்ற கண்களால் துடாவியபடி கேட்டவளுக்கு, அவன் இப்பொழுது எங்களுடன் இல்லம்மா. எங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு போய்விட்டான். இப்ப எங்க இருக்கிறான்னே தெரியாது என்று மீண்டும் கண்களில் தாரை தாரையாய் வழிய, சுஜிக்கு கடவுளே கடவுளே என்றிருந்தது. கொடுமை கொடுமை என்று கோவிலுக்கு போனால் அங்கு 2 கொடுமை ஜிங் ஜிங் என்று ஆடிச்சாம். அந்த கதை மாதிரியே இருக்கே. நம் வேதனைதான் பெரிது என்று நினைத்தால் இவர்களுடையது அதைவிட பெரிதாக அல்லவா இருக்கிறது என்ற யோசனையில் அப்படியே அமர்ந்து விட்டாள். சிறிது நேரம் கழித்து அவளே தன்னை சுதாரித்து கொண்டு ஷியாமளாவை பார்க்க, அவள் இன்னும் அழுகையில் இருந்து விடுபடாமல் இருப்பதை பார்த்து எப்படி ஆறுதல் சொல்வது என்று தெரியாமல் அங்கிருந்து கிளம்ப எத்தனித்தவளின் கையை பிடித்த பார்வதி, என்ன கையை பிடித்த ஷியாமளா, என்ன மன்னிச்சுடுன்னு கூட கேட்க இல்லாதவள் சுஜி நான். கணவருக்காகவும் குடும்பத்திற்காகவும் வேண்டி என் மகனுக்கும் உனக்கும் தவறு என்று தெரிந்தே துரோகம் செய்துவிட்டேன். இதற்கு எனக்கு மன்னிப்பே கிடையாது எனும் போதே அவள் குரல் அழுகையில் குளித்தது. விடுங்க ஆன்ட்டி, நடந்து முடிந்து போன ஒரு விஷயத்தை பத்தி பேசி யாருக்கு என்ன லாபம்? இப்போதைய பிரச்சனை பிரஜித் எங்க இருக்கார்னு தெரியணும். அதை ஏன் அங்கிள் ஒரு டிடெக்டிவ் மூலமா கண்டுபிடிக்க கூடாது என்று கேட்டவளுக்கு, அவனை கண்டுபிடிப்பது கூட பெரிய பிரச்சனையாக தோன்றவில்லை. ஆனால் அவனை கண்டுபிடித்து என்ன செய்ய முடியும்? அவன் விரும்பிய பெண்ணை என்னால் அவனுக்கு தர முடியுமா என்று சற்று நீண்ட இடைவெளி விட்டவள். ஆனா இப்ப எனக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்கு. அதை கேட்கத்தான் உன்னை இங்க அழைச்சிக்கிட்டு வந்த என்று பூடகமாக பேச பேச சுஜிக்கு எதுவோ புரிந்தும் புரியாததும் போல் இருக்க, அவளை அதிகம் குழம்ப விடாமல், என் மகனை கல்யாணம் செஞ்சுக்குவியா சுஜி என்று யாசிக்க அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. பிடித்திருந்த கையை ஆவேசமாக உதறிவிட்டு சரையில் என்று வெளியே சென்றவளை நிறுத்த, நீங்க துரோகத்தை தெரிஞ்சே செஞ்ச மாதிரி இந்த கேள்வியையும் நான் கல்யாணமானவள்னு தெரிஞ்சேதான் கேட்குறீங்களா என்றாள் கோபத்தில் முகம் சிவக்க. அவளின் கோபத்தை கண்டு கொஞ்சமும் அசராமல், எனக்கு எல்லாமே தெரியும் உன்னை பத்தி என சுஜியின் பார்வையில் எப்படி என்ற கேள்வி தொக்கி நிற்க, விஸ்வம் சொன்னார் என்றாள் மிக மிக நிதானமாக. என்னால் தானே உங்கள் இருவரின் வாழ்க்கையும் வீணாகியது. நானே அதற்கு பரிகாரம் செய்கிறேன் என அதற்கு மேல் சுஜிக்கு அங்கு நிற்க முடியாமல் வேகமாக வெளியேற, ஷியாமளா அவளை தடுத்து நிறுத்த முடியாமல் சோஃபாவில் சரிந்தாள். அந்த வாரத்திலே சுஜிக்கு ஏற்காட்டில் ஒரு காஃபி தோட்டத்தில் காரியதரிசியாக வேலைக்கு விஸ்வம் ஏற்பாடு செய்ய உடனேயே அங்கு புறப்படுவதற்கு ஏற்பாடுகளை கவனித்தாள். மகள் வீட்டை விட்டு போகப் போகிறாள் என்று தெரிந்ததும் அவளிடம் மனைவியின் பேச்சிற்கு மன்னிப்பு கேட்டு, இனி எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்து கொள்கிறேன், எங்களை விட்டு போகாதே என்ற மன்றாடிய தந்தையை சலனமே இல்லாமல் பார்த்தாள். எனக்கும் உங்களுடன் சேர்ந்து இருக்கத்தான் ஆசை. ஆனால் அந்த ஆசையே குடும்பத்தில் விரிசலை ஏற்படுத்துகிறது என்று தெரிந்தும் எப்படிப்பா என்னால இங்கேயே தொடர்ந்து இருக்க முடியும்? நீங்கள் எனக்காக சித்தியிடம் சண்டை போடுகிற அளவுக்கு அவர்கள் ஏதும் தவறாக சொல்லிவிடவில்லையே. ஒரு வாழா வெட்டி பெண் எனும் போதே ரங்கன் பதறிப்போய் அவளின் வாயை தன் கையால் மூடினார். யார் சொன்னது நீ வாழா வெட்டின்னு? நீதான் வாழவே ஆரம்பிக்கலையேம்மா என்ற குற்ற உணர்வில் கண்ணீர் உகுக்க, அவர் கையை விலக்கி ஒரு சின்ன சிரிப்போடு பார்த்துவிட்டு பெட்டியில் துணிகளை அடுக்கிக் கொண்டே, உங்கள் மகள் என்னும் பாசத்தில் நீங்கள் வேண்டுமென்றால் அப்படி சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஊருக்கு நான் அப்படித்தானப்பா என்று அலுப்புடன் சொல்லி நிறுத்தியவள், போதும்பா, இதை பத்தி நிறைய பேசியாச்சு. இனியும் இதை பத்தி பேசவோ நினைச்சு பார்க்கவோ என்னால முடியல என ஆயாசமாக கண்ணை மூடி திறக்க, ரங்கனுக்கு தன் முதல் மனைவிக்கு செய்த துரோகம் இன்றுதான் அவரை முள்ளால் குத்தியது. சிறிது நேரத்தில் விஸ்வமும் ட்ரெயின் டிக்கெட்டோடு வந்துவிட தந்தையிடம் சொல்லிவிட்டு ராணியிடமும் விடை பெற்று கொண்டு செல்ல, ராணி அப்பாடா சனிய ஒழிஞ்சது என்று வெளிப்படையாகவே சொல்லி பெருமூச்சு விட ரங்கனுக்கும் விஸ்வத்துக்கும் ஆத்திரம் தலைக்கேறியது. ஆனால் சுஜியின் முகத்தில் ஒரு சின்ன புன்னகை மட்டுமே வெளிப்பட்டது. டாக்ஸியின் கண்ணாடியை திறந்து வைத்து அதன் எதிர்காற்றை உள் வாங்கி கொண்டு அமர்ந்திருந்தவள் பெரிய கோவிலின் முன் வண்டி குலுங்கி நிற்கவும் புரியாமல் இறங்கியவளிடம், உனக்கு தாலி கட்டியவன் திரும்பி வந்தால் அவனை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா சுஜி என்ற விஸ்வத்தின் திடீர் கேள்வி மற்ற இருவரையும் புருவத்தை சுளிக்க வைத்தது. விஸ்வமே தொடர்ந்து,
உன் முகமே சொல்லுது உன்னால் முடியாது என்று. அப்புறமும் ஏன் அவன் கட்டிய தாலியை சுமந்துகிட்டு இருக்க? அது உன் கழுத்தை சுற்றின பாம்பு. என்றைக்கு இருந்தாலும் அது உனக்கு ஆபத்துதான். கழட்டி இந்த உண்டியலில் போட்டுவிட்டு நிம்மதியாக உன் எதிர்காலத்தை தேடிப்போ என்று கட்டளை இடுகிற மாதிரி சொல்ல, மகடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு போல மறுபேதும் சொல்லாமல் அவர் சொன்னதை செய்துவிட்டு வண்டியில் அமர்ந்தாள். ஏனோ அவளுக்கு தன் தாலியை கழட்டும் போது எந்த விதமான குற்ற உணர்வு தோன்றாததும் அவளுக்கே ஆச்சரியமான ஒன்று. அவளை ரயிலில் ஏற்றிவிட்டு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு சுஜிமா, அதனால தான் என்னால் வர முடியல. உனக்கு பயமா இருந்தா சொல், என் வேலையை தள்ளி வச்சுட்டு வரேன் என்றவரை சட்டென்று மறுத்தாள். அதெல்லாம் வேண்டாம் அங்கிள். இன்னும் எத்தனை காலத்துக்குத்தான் துணையை தேடிக்கொண்டிருப்பது? என் எதிர்காலத்தை தேடி போகிறேன். அது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது. எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிற துணிச்சலை இப்போதிருந்தே வளர்த்து கொள்கிறேனே என்று அமைதியான புன்னகையுடன் கூறியவளை மன நிறைவுடன் பார்த்தார். சீட்டில் நன்றாக சாய்ந்து அமர்ந்து ரயிலை நோக்கி ஓடி வரும் மரங்களில் கண் பதிந்திருந்தாலும் மனம் என்னவோ, நீ ஏன் பிரஜித்தின் அம்மாவின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் வந்த? அதை பற்றி உன்னுடைய முடிவுதான் என்ன என்ற விஸ்வத்தின் கேள்வியைத்தான் அசை போட்டது. இந்த கேள்விக்கு என்னவென்று சொல்வது? உயிருக்குயிராய் காதலித்தவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தேனே, அதற்கு பதில் சொல்வதா? இல்லை, இன்று என்னால் தன் குடும்பத்தையே விட்டுவிட்டு அனாதையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே, அதற்கு பதில் சொல்வதா? இல்லை, அவருக்கு செய்த பாவத்துக்கு என்ன பரிகாரம் செய்ய போகிறாய் என்று மனசாட்சி தினமும் குத்துகிறதே, அதற்கு பதில் சொல்வதா? யாருக்கு என்னால் பதில் சொல்ல முடியும் என்ற குற்ற உணர்வு அவளை போட்டு ஆட்டி படைக்க மனம் அமைதி இல்லாமல் தவித்தது. அந்த தவிப்பை தாங்க முடியாமல் கண்களை மூடி தூங்க முயற்சி செய்தவள் அதில் கொஞ்சம் வெற்றியும் பெற்றாள். தூங்கிய பல மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் ரயிலில் எதையும் யோசிக்க பிடிக்காமல் கண்களை மூடி தூங்க முயற்சி செய்தவள் ஒரு 2 மணி நேரம் தன்னையும் மறந்து உறங்கியவளை யாரோ உலுக்குவது போல தோன்ற தூக்கத்தில் இருந்து விழித்தாள். அவளுடன் பயணித்த ஒரு நடுத்தர வயது பெண்மணி அவளை எழுப்பி, நீ சேலத்துல இறங்கணும்னு சொன்னியே, மறந்துட்டியாமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல சேலம் ஜங்ஷன் வந்துடும் என்ற தகவலை கனிவுடன் கூற, அந்த பெண்மணிக்கு புன்னகையுடன் நன்றி கூறிவிட்டு பாத்ரூம் சென்ற முகத்தை கழுவி முடியை சீர் செய்து கொண்டு இறங்க ஆயத்தமானாள். சேலத்தில் இருந்து விஸ்வம் சொன்ன மாதிரி பஸ் பிடித்து ஏற்காட்டை நோக்கி பயணிக்க, மலை ஏற ஏற சேர்வராயன் மலைத்தொடரின் இதமான குளிரும் மலர்களின் நறுமணமும் கண்களுக்கு விரிந்தளித்த தேயிலை தோட்டங்களும் சுஜிக்கு மனத்தை அமைதி கொள்ள வைக்க அதிலேயே லயித்து போனாள். இவளுக்காக ஏற்காடு பஸ் நிலையத்தில் காத்திருந்த காரில் ஏறி மாடர்ன் எஸ்டேட்ஸை அடைய மணி இரவு 8 தொட்டிருந்தது. அங்கே இவளின் வரவுக்காக அடிக்கடி வாட்சை பார்த்தபடி காத்திருந்த நிர்மலா என்கிற நிம்மிக்கு பொறுமை போய் காத்திருந்த எரிச்சல் மட்டுமே மிச்சம் இருக்க, அதை சுஜி வந்து இறங்கியதுமே அவளை அழைத்து கொண்டு வந்த தந்தையின் வயதையொத்த அந்த கார் டிரைவரிடம் காட்டி மரியாதை இல்லாமல் எரிந்து விழுந்தாள். இங்க இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு வர்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? எவ்வளவு நேரம்தான் காத்திருக்கிறது? நான் வீட்டுக்கு கிளம்ப வேண்டாமா? கொஞ்சம் கூட பொறுப்பில்லை, எதுலையும் ஒரு அசமந்தம் என்று அவரை பேச விடாமல் படபடவென்று கடுகு மாதிரி பொரிந்துவிட்டு, சரி சரி, நீ போய் காரை ஸ்டார்ட் பண்ணு, தோ வரேன் என்று விரட்ட அவர் எதுவும் பேச முடியாமல் தலை விதியை நொந்தபடி அமைதியாக காரை நோக்கி நடந்தார். உண்மையில் எஸ்டேட்டுக்கும் பஸ் நிலையத்துக்கும் 1.5 மணி நேரம் ஆகும். ஆனால் இந்த பெண் தோ பக்கத்தில் இருக்கிற மாதிரி விரட்டி அடிக்குதே என்று நொந்தபடி சென்றவரை பாவமாக பார்த்துவிட்டு, ஐ எம் சாரி மேடம், தாமதமானதற்கு அவர் காரணம் இல்லை. வருகிற வழியில் ஒரு விபத்து, அதனால் சுற்றி கொண்டு வரும்படியாகிவிட்டது. உங்களை இவ்வளவு நேரம் காக்க வைத்ததற்கு மன்னிக்கவும் என்று மிக மிக மென்மையாக வருந்தி மன்னிப்பு கேட்டவளை அப்போதுதான் தெள்ள தெளிவாக பார்த்தாள். பிரம்மன் உல்லாசமாக இருக்கும்போது சந்தனத்தை குழைத்து செய்த தங்க சிலை போல இருந்த சுஜியின் அழகு நிம்மிக்கு பொறாமை தீயை கிளறிவிட, உதட்டை இழுத்து வைத்து ஒரு போலீஸ் சிரிப்பை உதிர்த்து அவளின் மன்னிப்பை காதிலேயே வாங்காதவள் போல, தட்ஸ் ஓகே மிஸ் என்று இழுத்தவளின் கண்கள் அவள் கழுத்தை ஆராய, அவளின் சங்கு கழுத்தில் ஒரே ஒரு தங்கச் சங்கிலி மட்டும் தொங்கிக் கொண்டிருக்க, அந்த சங்கிலியின் முடிவில் இருப்பது என்ன என்று கண்டறிய முடியாமல் அவளே ஒரு முடிவு செய்தாள். இங்க பாருங்க மிஸ்,
சுஜிதா, இப்போ இரவு நேரம் என்பதால் என்ன வேலை என்பதை இப்போது விலாவாரியாக சொல்ல முடியாது. நீங்களும் பயணம் செய்த அலுப்பில் இருப்பீர்கள். அதனால் உங்களுக்கு அலாட் செய்த வீட்டை காட்டுகிறேன். என்னுடன் வாருங்கள் என்று அவளை அழைத்து கொண்டு காருக்கு வந்தவள் அதில் ஏறி அமர்ந்ததும், எம்டி சார் சென்னைக்கு போயிருக்கிறார். வருவதற்கு 2 நாள் ஆகும். நான் இந்த எஸ்டேட் இன்சார்ஜர் ஒரு மேனேஜர் இருக்கிறார். அவர் நாளை காலையில் வருவார். அப்புறம் நீ இந்த டிரைவர், இப்போதைக்கு இது போதும். மற்றதை நாளை காலையில் சொல்கிறேன் என்று படபடவென்று சொல்லி முடித்தவள் சுஜியின் இருப்பிடத்தை காட்டினாள். இங்கே ஒரு வயதான அம்மா இருக்கிறார்கள் என. சுஜிக்கு அவளின் இடைவிடாத பேச்சு பொறுமையை ரொம்பவே சோதித்தது. அங்கே இருந்த வாட்ச்மேனிடம் சுஜியை காட்டி விவரங்களை கூறிவிட்டு சென்றவளை ஒரு பெருமூச்சுடன் பார்வையால் பின் தொடர்ந்தவள் கார் கண்ணில் இருந்து மறைந்ததும் தனக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்கு சென்றாள். நிம்மி சொன்ன பெண்மணியை தொந்தரவு செய்யாமல் தன் உடைமைகளை வைத்துவிட்டு தன் அறையில் படுக்க, புது இடம் என்பதால் நித்ரா தேவி அவளை அணைக்க மறுக்க அரை தூக்கமும் விழிப்புமாக அன்றைய இரவு கழிந்தது. அடுத்த நாள் காலையில் கிளம்பி ரெடியாக வெளியே வந்தவளிடம் காஃபியை நீட்டிய அவரை ஆச்சரியமும் வியப்புமாக பார்த்தவளிடம், நான் விசாலம் எஸ்டேட் முதலாளியின் தூரத்து சொந்தம். அத்தை முறை வேண்டும். சொந்த பந்தம் யாரும் இல்லை. அதனால் வனவாசம் போல இங்கேயே வந்து தங்கிவிட்டேன் என்று தன்னை பற்றி அறிமுகப்படுத்தி கொண்டே சுஜிக்கு சாப்பாடு எடுத்து வைக்க தயக்கத்துடன் சாப்பிட அமர்ந்தாள். நேற்றே நிர்மலா சொல்லிவிட்டாள் நீ வரப்போவதை பற்றி. உனக்காக இரவு வரை காத்திருந்தேன். சுகர் இருக்கு என்பதால் மாத்திரை போட்டேன். அதனால் அதிக நேரம் கண் விழிக்க முடியாமல் கண் அசந்து விட்டேன் என்று அவள் கேட்காமலே பரிமாறியபடி கூறியவருக்கு சிறு புன்னகையை மட்டும் பதிலாக தர அதற்கு சிரித்து கொண்டே, சுஜிதாவுக்கு என் பேச்சு சிரிப்பாக இருக்கிறதோ என்று கேட்க அவருக்கு பதில் சொல்லும் முன் வெளியே காரின் ஹாரன் சத்தம் கேட்க, சரிம்மா நீ கிளம்பு, மீதியை மதியம் பேசிக்கொள்ளலாம் என்று விடை கொடுக்க அவரிடம் தலையசைப்பில் விடை பெற்று சென்றாள். நிர்மலா முதல் நாள் இரவு சொன்ன தகவலையே மறுபடியும் ஒரு முறை சொல்லிவிட்டு, இன்று ஒரு நாள் கார் வரும். நாளையில் இருந்து நீ நடந்து வரணும் அல்லது வண்டி வைத்துக் கொள்வது உன் வசதி என்று நேற்று மாதிரியே பேசிவிட்டு என்னென்ன வேலைகள் என்று அவளுக்கு விவரித்தவள், உனக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னை கேள். அனாவசியமாக எம்டியின் ரூம்பில் மழிந்து கொண்டு நிற்காதே என்று எச்சரிக்க சுஜியின் மனது மரத்து போனது. அவளின் பேச்சிற்கு சுஜிக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியாமல் சில வினாடிகள் சிலையாக நின்றுவிட்டு தன் வேலைகளை கவனிக்க சென்றாள். நிர்மலாவை பார்க்கும்போது அவள் மனதில் அப்படியே தாமரையின் உருவம் தன் மனக்கண்ணில் தோன்றி மறைந்தது. அப்படி ஒரு எண்ணம் எழுந்ததுமே, கடவுளே, இந்த கொடுமை எத்தனை நாளைக்கு? என்னை எங்கே சென்றாலும் நிம்மதியாக இருக்க விடமாட்டையா என்று மனது கசந்தது. சுஜி ஏற்காடு வந்து ஒரு வாரம் ஓடிவிட்ட நிலையில் விசாலம் அம்மாவின் அன்பு சமையலும் அவளை மயக்கி விட்டிருந்தன. அவளை மயக்கி விட்டிருந்தன. இதுவரை இப்படிப்பட்ட சுயநலமில்லாத அன்பை அவள் அனுபவித்ததில்லை என்பதால் மனதுக்கு மிகவும் நிம்மதியாக இருந்தது. இதுவரை யாரிடமும் மனம் விட்டு பேசாத அவள் தன் தாயை போலிருந்த அவரிடம் மனதில் இருந்தவைகளை எல்லாம் கொட்ட, அதை கேட்ட அவருக்கு அவளின் மேலிருந்த அன்பு அதிகமாக அவளை சொந்த மகளைப் போல பார்த்து கொண்டார். ஒரு நாள் மதியம் சாப்பிட்டு கொண்டிருந்த போது, இங்கே வந்து தங்குபவர்களுக்கு இங்குதான் சமைத்து போடுவீர்களா அம்மா என்று கேட்க, அதற்கு அவர் அளித்த பதில் அவளை மிகவும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. யாரையும் பொதுவாக இங்கே தங்க நான் அனுமதி அளிக்க மாட்டேன். ஆனால் உன்னை பற்றி தம்பி சொல்லி கொண்டிருக்கும் போது என்னையும் அறியாமல் உன்னை என் கூட தங்க வைக்க சொல்லி நானே கேட்டேன். ஏன் அப்படி சொன்னேன் என்று இன்று வரை எனக்கு புரியவில்லை. உன்னை முன்பின் நான் பார்த்ததே இல்லை. அதே போல் அன்று காலையில் நீ தூங்கிக் கொண்டிருந்ததை பார்த்துவிட்டு உன்னை எழுப்ப மனம் வராமல் நீ கிளம்புவதற்குள் உனக்காக சமைக்க வேண்டும் என்று தோன்றியது. உனக்கு செய்வதை நான் விரும்பவே செய்கிறேன் என்ற அவரின் பதில் சுஜிக்கு அவர் மேல் இன்னும் அதிக மரியாதையை கூட்டியது. வழக்கம் போல சாயங்காலம் வேலை முடித்துவிட்டு இரு வழிகளிலும் மலர்ந்திருந்த மலர்களை ரசித்து கொண்டே நடந்து கொண்டிருந்தவளுக்கு போன வாரத்தில் ஒரு நாள் விசாலம் அம்மா கேட்ட கேள்விதான் ஞாபகம் வந்தது. வேலை முடித்து நடந்து வருவதால் வீடு வந்து சேர்வது நேரமாகி விடுவதால் நிர்மலாவிடம் சொல்லி காரில் விட சொல்லி கேட்க வேண்டியதுதானே என்று. ஆனால் அவளிடம் கேட்பதை விட
இப்படி காலார நடப்பது மனதுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தருகிறது என்று தனக்குள் நினைத்து கொண்டே வீடு வந்து சேர்ந்தாள். வீட்டின் வாசலில் பெரிய காரை கண்டதும் யாருடையதாக இருக்கும் என்று யோசித்து கொண்டே உள்ளே செல்ல, அவளை உற்சாகமாக வரவேற்க ஹாலில் அமர்ந்திருந்த அழகான இளைஞன் அவளை பார்த்ததும் எழுந்து நின்று, ஹலோ மிஸ் சுஜிதா என்று புன்னகையுடன் கை குவிக்க, சுஜி குழப்பத்துடனே கை குவித்து வணக்கம் சொல்லியபடி விசாலத்தை கேள்வியாக பார்த்தாள். அவளின் குழப்பத்தை புரிந்து சிரித்து கொண்டே, இவர்தாம்மா உன் எம்டி மாதவன், இன்றுதான் சென்னையில் இருந்து திரும்பி வந்திருக்கிறார் என்று அறிமுகப்படுத்த அவளின் குழப்பம் நீங்கி அவளின் வதனத்தில் புன்னகை மலர, மாதவனுக்கு அவளின் அழகிய சிரிப்பில் இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. அத்தை உங்களை பற்றி நிறையவே சொன்னாங்க. இன்னைக்கு தான் சென்னையிலிருந்து வந்தேன். அதான் உங்களுக்கு என்னை பற்றி தெரியவில்லை என்று புன்னகையுடன் கூறியவன், சரி ஆஃபீஸ் வேலையெல்லாம் எப்படி இருக்கு? உங்களுக்கு இங்க தங்க வசதியா இருக்கா என்று விசாரித்தான். அதற்கு அவள் பதில் சொல்ல முன் விசாலம் முந்திக் கொண்டு, எங்க மாதவா, அவ வேலை முடிஞ்சு வீடு திரும்பவே கிட்டத்தட்ட இரவாகி விடுகிறது. நானும் பல தடவை நிர்மலாவிடம் காரில் கொண்டு வந்து விட சொல்லி கேட்க சொல்லிட்டேன். ஆனா சுஜிமா கேட்கவே மாட்டேங்கிறா. நீதான் ஏதாவது பார்த்து செய்யணும்பா என்று மிக உரிமையுடன் சொல்லி முடிக்கும் முன்னே சுஜி இடையிட்டு, அதெல்லாம் இல்லை சார், எனக்கு வேலை முடிஞ்சு நடந்து வர்றது ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அம்மா என் மேல உள்ள பாசத்தால் அப்படி சொல்றாங்க. வேலையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று மெல்லிய புன்னகையுடன் சொன்னவளை உலக அதிசயம் போல வினோதமாக பார்த்தான். சில வினாடிகள் இருவரிடமும் பேசிவிட்டு புறப்பட்டு சென்றதும், நல்ல பிள்ளம்மா, வீட்டுக்கு ஒரே மகன், ஏகப்பட்ட சொத்து, டீ எஸ்டேட், காஃபி எஸ்டேட் எல்லாவற்றையும் இந்த பிள்ளையும் இவன் அப்பன் ரத்தினவேலும் தான் கவனித்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லி கொண்டு வந்தவர், எல்லாம் சரி, ஆனா கல்யாணத்துக்கு மட்டும் ஏனோ பெத்தவங்களுக்கு சம்மதம் கொடுக்க மாட்டேங்குது என்றார் கவலையுடன். ஏம்மா என்ற அவளின் கேள்விக்கு அவளிடம் காஃபியுடன் சிற்றுண்டியை நீட்டியபடி, தெரியலம்மா, அவன் மனசுல யாரோ எவரோ. அவன் அம்மா மஞ்சு என்கிட்ட சொல்லி புலம்பும் போது கஷ்டமா இருக்கும். நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். இதுவரை பிடி கொடுத்தே பேசல என்ற மாதவனை பற்றி பேசியே பெருமூச்சு விட சுஜியின் நினைவலைகள் பிரஜித்தை நோக்கி நழுவி சென்றன. அடுத்த நாள் இவள் கிளம்பி வெளியே வரும்போதே காரோடு டிரைவர் காத்திருக்க இவள் ஏற மறுத்தும் கேட்காமல் எம்டியின் உத்தரவு என்ற காரில் அழைத்து சென்று இறக்கிவிட நிர்மலாவின் முகம் வேப்பெண்ணெய் குடித்த குரங்கு போலாயிற்று. எம்டியின் பேச்சை மீறி தான் எதுவும் செய்ய முடியாமல் போனதால் சுஜியின் மேல் அவளுக்கு இன்னும் வெறுப்பு அதிகமாக அவளை வேண்டுமென்றே வேலை வாங்கினாள். செய்த வேலையில் தேவையில்லாமல் குறை சொல்லி மட்டம் தட்ட சுஜிக்கு அவளின் உள்நோக்கம் புரிந்து போனதால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் தன் வேலையில் கவனமாக இருந்தாள். எம்டியை கவிழ்ப்பதற்கு நிர்மலா செய்யும் ஆடை குறைப்பும் பெரும் முயற்சிகளும் சுஜிக்கு அவள் மேலே அருவருப்பை ஏற்படுத்தியது. மாதவன் நிர்மலாவை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளாமல் அவளை ஒரு இன்சார்ஜராக மட்டுமே பார்க்க அதுவே அவன் மீது நிர்மலாவுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. என்ன இது, இவனிடம் மறைமுகமாக என் மனதை சொல்லியும் கண்டு கொள்ளாமல் இருக்கிறானே, ஆத்திரம் தலைக்கேறியது. அந்த சமயம் அழகு தேவதையாக சுஜி வந்திறங்க நிர்மலாவுக்கு அவளை மாதவனுடன் பேசாமல் தடுப்பதே பெரிய வேலையாக இருந்தது. ஒரு நாள் சுஜி மாதவனுடன் இன்ஸ்பெக்ஷனுக்காக காஃபி தோட்டத்துக்கு சென்றிருந்தவள் அங்குள்ள வேலையாட்களிடம் அன்பாக பொறுமையாக பேசி அவர்களின் நிறை குறைகளை தெரிந்து கொண்டு அதை மாதவனிடம் விவாதித்து கொண்டிருந்த போது விசாலம் அம்மாவை பற்றிய பேச்சு வர, அவர்களுடைய கணவரை பற்றி அதிகம் சொன்னதில்லை. ஆனால் தனக்கு ஒரு பெண் இருந்ததாக அடிக்கடி சொல்வார்கள். அவள் இப்போ உயிரோடு இல்லை. அப்படி இருந்திருந்தால் உங்கள் வயதுதான் இருந்திருக்கும் என்றும் சொன்னார்கள். எப்போதும் உங்களை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார்கள். உங்களை பார்க்கும் போதெல்லாம் தன் பெண் தனக்கு திரும்ப கிடைத்து விட்டாள் என்று அவர்கள் சொல்லும்போது அவர்களின் முகத்தை பார்க்கணுமே, அதில் 1000 நட்சத்திரம் ஒளிரும் என்று சிலாகித்து பேசுவதை வழக்கமான ஒரு சிறு புன்னகை வழக்கம் போல ரசித்து கொண்டாள். என்னதான் மாதவனின் காரியதரிசியாக இருந்தாலும் கொடுத்த வேலைக்காக மட்டுமே பேசுவது, கண்ணியமாகவும் அதே சமயம் எளிமையாகவும் உடை அணிவது, நிர்மலாவைப் போல ஆட்கள் அதிகமுள்ள இடத்தில் 4 பேர் தன்னை கவனிக்கணுமே என்பதற்காக சத்தம் போட்டு பேசுவது, தேவையே இல்லாமல் சிரிப்பது போலில்லாமல் எப்போதுமே ஒருவித அமைதி,
4 பேர் கூடும் இடங்களில் தன்னை அதிகம் வெளிப்படுத்திக் கொள்ளாத குணம், இதெல்லாம் மாதவனை அவள் மேல் பித்து பிடிக்க வைத்தது. சென்னை ஆபீஸில் இருந்து திரும்பி வந்து செல்ல மகளை கூட கொஞ்சாமல் தன் அறையில் அடைந்த மகளின் போக்கு புரியாமல் பேத்தியை கவனித்து கொண்டே மகளின் அறையையும் எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தாள் பானுமதி. இப்படியே எவ்வளவு நேரம் சென்றதோ. என்ன பானு, குழந்தைய கையில வச்சுக்கிட்டு நீ எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்க? சங்கீதா எங்க? ஆபீஸ்ல இருந்து வந்துட்டாளா என்று கேட்டபடி வந்த கணவரை பார்த்து விழித்தாள். இதோ சொல்ற, கொஞ்சம் ரியாவை பிடிங்க என்று அவரிடம் கொடுத்துவிட்டு வேகமாக மகளின் அறைக்கு சென்றவள், என்ன சங்கீதா, ஆபீஸ்ல இருந்து வந்த குழந்தையை கூட கவனிக்காம இங்க வந்து மோட்டு வலையை பார்த்து உட்கார்ந்திருக்க என்று அக்கறையுடன் விசாரித்தவளிடம் எரிச்சலுடன், அம்மா ப்ளீஸ், என்னை கொஞ்ச நேரம் தனியா விடேன் என்று எரிந்து விழுந்தவளை வினோதமாக பார்த்தாள். கணவன் ஓடி போனதற்கே கலங்காமல் தன் வாழ்க்கை பாதையை நல்லபடியாக அமைத்து கொண்டு இதுவரை தன் மகளுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தவளுக்கு இன்று என்ன புதிதாக வந்துவிட்டது? எதற்காக இப்படி எரிந்து விழுகிறாள் என்று புரியாத அந்த தாய் முக சுணக்கத்துடன் எழுந்து வெளியே செல்ல அவளின் கையை பிடித்தாள். திரும்பி அவளிடம், சாரிம்மா, ஏதோ எரிச்சல்ல பேசிட்டேன் என்ற மன்னிப்பு கேட்க மீண்டும் அவள் அருகில் வந்து அமர்ந்தாள். அவளின் மடியில் படுத்து கொண்ட மகளின் செய்கைக்கான அர்த்தம் புரியாமலே அவளாகவே சொல்லட்டும் என்று பொறுமையாக அவளின் தலையை ஆதரவாக கோதிவிட, எனக்கு தாலி கட்டிய அந்த ராஸ்கல் இன்னைக்கு எனக்கு போன் செய்திருந்தான் என்று சொல்லும் போதே மகளின் முதுகு விரைத்து கொள்ள பானுவின் கைகள் தன்னிச்சையாக தன் இயக்கத்தை நிறுத்தின. அவளிடமிருந்து எழுந்து அமர்ந்தவள், போன் செய்தவன் சும்மா செய்யவில்லை. உங்கள் வீட்டில் வந்து என்னால் தங்க முடியாது. அதனால் என் பெயரில் ஒரு வீட்டை வாங்கி கொடுக்க சொல். உன் அப்பாவை, அதன் பிறகு உன்னையும் குழந்தையையும் அழைத்து கொண்டு வந்து விடுகிறேன் என்றான் என்று சொல்லும் போதே சங்கியின் முகம் வெறுப்பில் தோய்ந்து போக அதற்கு மேல் சொல்ல முடியாமல் பேச்சை நிறுத்தினாள். அச்சமயம் உள்ளே நுழைந்த மாணிக்கம் அந்த அறையில் நிலவிய ஒருவித அமைதி அவரை பாதிக்க என்னவென்று விசாரித்தவரிடம் எல்லாவற்றையும் ஒப்பித்தாள் அவரின் மனைவி. அதை கேட்டதும் முகம் ரௌத்திரமாக மாற ஆத்திரமாக பேச நினைத்தவர் கையில் வைத்திருந்த பேத்தியை நினைத்து தன் கோபத்தை அடக்கி, சரி சங்கீதா, இதை பத்தி அப்புறம் பேசலாம். நீ போய் ரெஃப்ரெஷ் செஞ்சுக்கிட்டு குழந்தைய கவனி என்று கட்டளை மாதிரி சொல்லிவிட்டு வெளியே செல்ல அவரை பின்தொடர்ந்தாள் மனைவி. இரவு வரை காத்திருந்து ரியா உறங்கியதும், இப்ப சொல்லு, நீ என்ன முடிவு பண்ணியிருக்க என்று ஆத்திரத்துடன் ஆரம்பித்தவர் இடைவெளி விட்டு கொஞ்சம் நிதானித்து தன்னை அமைதிப்படுத்தி கொண்டு, ரியாவுக்கு தகப்பன் தேவைன்னு நினைத்தால் நீ தாராளமா அவங்க கூட போகலாம். எங்களுக்கு அதில் ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. உனக்காகவும் என் பேத்திக்காகவும் வீடு வாங்கி தருகிறேன். ஆனால் அவன் பெயரில் இல்லை, பேத்தியின் பெயரில் தான் வாங்குவேன் என்ற மகளின் வாழ்க்கையை மனதில் கொண்டு கோபத்தை அடக்கி சொல்லிவிட்டு, நீ என்ன சொல்ற பானு என்ற மனைவியிடமும் யோசனை கேட்டார். கணவரின் பேச்சிற்கு மகளின் முகத்தை பார்த்துவிட்டு பதில் சொல்லும் முன் சங்கீதா அவரை ஒரு கையால் அடக்கிவிட்டு, அப்பா, என்ன இது? நான் அவனோட வாழ போறேன்னு சொன்ன மாதிரி நீங்களாவே ஒரு முடிவு எடுத்து பேசுறீங்க. முதல்ல தான் தெரியாம தவறு செஞ்ச, ஆனா அதே தவறை மீண்டும் செய்வேன்னு எப்படி எதிர்பார்த்தீர்கள்? எனக்கு இப்படிப்பட்ட ஃப்ராடு தேவையில்லை. என் மகளுக்கும் இப்படி ஒரு கேவலமான தகப்பன் தேவையே இல்லை என்று வெறுப்பாக படபடவென்று தீர்மானமாக பேசிய மகளின் முடிவு தந்தைக்கு பெருமையாக இருந்தது. ஆனால் தாய்க்கோ மகளின் உறுதியான முடிவு சந்தோஷத்தை கொடுத்தாலும் இலவச இணைப்பாக கூடவே ஒரு பயமும் வரத்தான் செய்தது. மகள் அவனை வேண்டாம் என்று ஒதுங்கி நின்றாலும் அவன் சும்மா இருப்பானா? அவன் ஒரு நாகப்பாம்பாச்சே. அது என்றைக்காவது மகளையும் பேத்தியையும் கொத்திவிட்டால் என்று நினைக்கும் போதே அவளின் உடல் பயத்தில் குலுங்க, தன் மனதில் எழுந்த பயத்தை முற்றிலும் மகளிடம் சொல்லாமல், குழந்தை வளர்ந்து அப்பா எங்கேன்னு கேட்டா எப்படி சமாளிப்ப என்று ஒருவித தடுமாற்றத்துடன் கேட்டாள். அவளின் கேள்வி சங்கீதாவை கோபத்தில் ஆழ்த்த கொஞ்சம் கூட தயங்காமல், அப்படி ஒரு கேள்வி கேட்டா அவன் செத்து போயிட்டு தான் சொல்வனே தவிர கண்டிப்பா அப்படி ஒருத்தன் இருக்கிறதா சொல்ல மாட்ட என்ற வக்கரமாக சொல்லவும் பானுமதி அதிர்ந்து போனாள். பின்ன என்னம்மா, தாலி கட்டியவன் என்ன துரோகம் செஞ்சாலும் அவன் வந்து அழைத்தால் அவன் பின்னால போயிடணுமா? அவன் எனக்கு செய்த துரோகத்தின் ரணம் என் மனசுல இருந்து என்னைக்குமே ஆறாது, ஆரவும் விட மாட்டேன் என்று சொல்லும் போதே ஆத்திரத்தில் அவள் உடல் நடுங்கியது.
அவளின் பேச்சு தாய்க்கு பயத்தை கொடுத்தாலும் மகள் சொல்றதிலும் தவறு இல்லையே. முட்டையிடுற கோழிக்குத்தானே வலி தெரியும் என்ற நினைப்பினோடே அமைதியாக இருக்க, சரிம்மா, நீ என்ன பதில் சொன்ன அவனுக்கு என்று கணவரின் கேள்விக்கு மகளை நோக்கினாள். அவனுக்கு நான் ஏன்பா பதில் சொல்லணும்? அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே போனை கட் பண்ணிட்டான் என்ற மகளின் பதிலில் திருப்தி அடையாமல், என்னம்மா இப்படி செஞ்சிட்ட? அவன்கிட்ட தீர்மானமா உன் முடிவை சொல்ல வேண்டியது தானே? நீ இப்படி அமைதியா இருந்தா அவன் உன்னை சும்மா விடுவானா? அடிக்கடி தொல்லை செய்வானே. அப்படியும் உன்கிட்ட இருந்து சரியான பதிலோ அல்லது அவனுக்கு ஆதாயமோ கிடைக்கலைன்னா நேர்ல வந்து கலாட்டா பண்ண மாட்டானா என்றார் சற்று வேதனையுடன். நீங்க சொல்றதையெல்லாம் நான் ஏற்கனவே யோசிச்சேன் டாடி. அவன் அப்படி வந்து கலாட்டா செஞ்சா அசிங்கப்பட போவது அவன்தான். அது மட்டும் இல்ல, அப்படி வந்தா பிரச்சனை அவனுக்குத்தான். பிகாஸ் அவங்கிட்ட எங்களுக்கு கல்யாணம் ஆனதற்கு எவ்வித ஆதாரமும் இல்லை என மிகவும் அலட்சியமாக சொல்ல மாணிக்கத்தை நிம்மதி சூழ்ந்தது. இந்த தீர்மானத்திற்கு பிறகு 10 நாட்கள் சங்கியின் வாழ்க்கையில் எந்த சங்கடங்களும் இல்லாமல் நகர 11வது நாள் தொலைபேசியின் வழியே அழைத்தது. அவனிடம் பேச பிடிக்காமல் போனை கட் செய்து கொண்டே வந்தவளின் முன் ஒரு நாள் பிரசன்னமான விஜயை கண்டதும் சங்கியின் முகத்தில் அருவருப்பு கொப்பளித்தது. அவனை பார்க்க பிடிக்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டவள் அவன் பாட்டுக்கு ஏதேதோ பேசிக்கொண்டே போக அதற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாமல், லுக், இதோட நிறுத்திக்கோ உன் திரு விளையாடலை. எனக்கு ஃபோன் செய்யறதோ நேர்ல வந்து மிரட்டுதுன்னு ஏதோ செஞ்சியோ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் செஞ்சிடுவேன். இதற்கு மேல என்ன மிரட்டியோ உருட்டியோ பணம் பிடுங்க நினைச்சா என்கிட்ட இனி செல்லுபடியாகாது. மைண்ட் இட். கெட் லாஸ்ட் ஃப்ரம் ஹியர் என்ற சினத்துடன் வாசலை நோக்கி கை காட்டி விரட்ட அதை கேட்ட விஜய்க்கு கோபத்தில் முகம் கோரமானது. யார்கிட்டடி உன் திமிர காட்டுற? காதலுக்காக பெத்தவங்களையே விட்டு விட்டு வீட்டை விட்டு ஓடி வந்தவதானே? என்னவோ பெரிய இவ மாதிரி பேசிக்கிட்டு திரியற. மரியாதையா நான் கேட்ட மாதிரி உங்க அப்பனை என் பேர்ல ஒரு வீட்டை வாங்கி தர சொல்லு, இல்ல உன்னை நார் அடிச்சிடுவேன் என்று எகிற அவனை புழு போல பார்த்தாள். ஒரு அலட்சியமான சிரிப்புடன், ஆமா, நீ சொன்ன மாதிரி நான் பெரிய இவதா. அது இருக்கட்டும், என்னமோ நீ கொடுத்து வச்ச மாதிரி உனக்கு வீட்டை வாங்கி கொடுன்னு அதிகாரம் பண்ற. நீ என்னதான் என்ன மிரட்டினாலும் ஒரு பைசா கிடைக்காது. நீ என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கோ. ஆனா அதுக்கு முன்னால இது கேட்டுக்கோ. இனி ஒரு தடவை என்னை மிரட்டவோ தொல்லை செய்யவோ நினைச்ச உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்தணுமோ அங்க நிறுத்துவேன் என்ற பதட்டமே இல்லாமல் மிக நிதானமாக சொல்லிவிட்டு சென்றவளை ஆத்திரமும் குழப்பமுமாக விரித்தான். ஏற்காட்டில் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் என்ற மாதவனின் மென்மையான பேச்சு சுஜியின் உள்ளே அபாயமணியை அடித்தது. அலுவலக விஷயமாக அவனுடன் காரில் சென்றபோது அவன் இப்படி கேட்டதும் அவன் என்ன கேட்கப் போகிறான் என்று ஓரளவு யூகித்தாலும் எதுவும் தெரிந்த மாதிரி காட்டிக்கொள்ளாமல் மௌனமாக தலையசைக்க கார் சட்டென்று குலுங்கி நின்றது. காரை விட்டிறங்கி அதன் மேல் ஸ்டைலாக சாய்ந்து நின்றபடி சுஜியையே பார்த்து கொண்டிருக்க வண்டியில் இருந்து இறங்கியவள் அது மலைப்பாதை என்பதால் கிட்டே சென்று குனிந்து கீழே பள்ளத்தாக்கை பார்க்க அதல பாதாளமாக படு பயங்கரமாக தோன்றினாலும் பச்சை பசேல் என்று மனதை கொள்ளை கொண்டது. இதுதான் அழகான ஆபத்து போலிருக்கு என்று எண்ணியபடியே திரும்பியவள் மாதவனின் பார்வையில் இருந்த அதிகப்படியான காதல் அவளை நெளிய வைக்க, சொல்லுங்க சார், ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே என்று ஞாபகப்படுத்தினாள். எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல. இது நாள் வரையில என் மனசுல எந்தவித ஆசையும் இல்லாம வாழ்ந்துட்டு வந்துட்டேன். ஆனா உங்களை பார்த்த நாள்ல இருந்து எனக்குள்ளும் கல்யாண ஆசை துளிர் விட்டிருக்கு என்று கொஞ்ச தூரம் நடந்தவன் அவள் பக்கம் திரும்பி, நான் என்று மீண்டும் ஆரம்பிக்கும் போதே, ஒரு நிமிஷம் சார் என்று நிறுத்தினாள். சாரி சார், நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். அதை நீங்க என்கிட்ட சொல்றதுக்கு முன்னால நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும் என்று சற்று நிறுத்தியவள், நீங்க நினைக்கிற மாதிரி நான் திருமணமாகாதவள் இல்லை, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்று வேகத்துடன் சொல்லி கொண்டு வந்தவள் சற்று குரலை தாழ்த்தி, சாரி சார், இந்த உண்மையை உங்களிடமிருந்து மறைத்ததற்கு என்று மன்னிப்பு கேட்க மாதவனிடமிருந்து சிரிப்புதான் பதிலாக வந்தது. அவன் கொஞ்சம் கூட அசராமல், எனக்கு தெரியும், விசாலம் அத்தையிடம் உங்கள் மேல் உள்ள காதலை சொல்லும் போதே உங்களை பற்றியும் சொன்னார்கள். சோ எனக்கு உங்கள் பாஸ்ட் தேவையில்லை. இப்போதைக்கு நீங்கள் மிஸ் சுஜிதா, அது போதும். இப்ப சொல்லுங்க,
என்னை கல்யாணம் செய்துக்க உங்களுக்கு சம்மதமா என்ற ஆசையோடு அவளை நெருங்கி கேட்க சுஜிக்கு கடவுளே என்றிருந்தது. அவனுக்கு உடனே பதில் சொல்ல முடியாமல் தலையை குனிந்து, மறுபடியும் என்னை மன்னிக்கணும். இப்போது மட்டும் இல்லை, எப்போதுமே உங்கள் விருப்பத்திற்கு என்னால் சம்மதம் சொல்ல முடியாது என்றவள் தன் காதலை பற்றி சொல்லி நிறுத்த, மாதவனுக்கு அவள் தன் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்ற வேதனை இருந்தாலும் அவளின் காதலை நினைத்து பெருமையாக இருந்தது. சிறிது நேரம் மௌனத்தில் கழிய மாதவனே அந்த மௌனத்தை கலைத்து, ஐம் சாரி மிஸ் சுஜிதா, உங்க மனசு புரியாம ஏதேதோ பேசி உங்களை ரொம்பவே தொல்லை செய்துட்டேன். அகெயின் சாரி. உங்க நல்ல மனசுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும். சரி, வாங்க போகலாம் என்று காரில் ஏறினான். அந்த சம்பவத்திற்கு பிறகு அவன் சுஜியிடம் வேறு எந்த எண்ணமும் இல்லாமல் அவளை ஒரு நல்ல தோழியாக நினைத்து பழக, அவர்களிடையே உள்ள நல்ல நட்பை புரிந்து கொள்ளாமல் நிம்மி சுஜியை வார்த்தையால் வருத்தி எடுத்து கொண்டிருந்தாள். அன்றும் அப்படித்தான். மாதவனின் கேபின் சென்று அக்கவுண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்து அவன் கேட்ட கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்துவிட்டு வெளியே வந்தவளை நிம்மி பார்வையாலேயே எரித்து, என்ன வசிய மருந்து கொடுத்து எம்டி சாரை உன் பின்னால சுத்த வைக்கிற, அந்த வித்தையை எனக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடேன் என்று காதே கூசுற அளவு பேச, சுஜிக்கு மனம் கூசி பதில் சொல்ல முடியாமல் தலையை குனிந்தவாறே தன் சீட்டுக்கு சென்றாள். ஆனால் நிம்மி விடாமல், மாதவன் இவளால் தானே தன்னை திரும்பி பார்க்க மாட்டேன் என்கிறான் என்ற ஆத்திரத்தில் மேலும் மனம் நொந்து போகிற அளவுக்கு பேசிக்கொண்டே போக, அந்த நேரம் பார்த்து வெளியே வந்த மாதவன் அங்கு நடந்ததைக் கண்டு வெகுண்டு நிம்மியை உள்ளே அழைத்தான். சுஜி வந்ததில் இருந்து நிம்மியை அவன் கேபினுக்கு அதிகமாக அழைத்ததில்லை. நீண்ட நாள் கழித்து இன்று உள்ளே அழைக்கவும் உடனேயே முடியை திருத்தி உடையை சற்று கீழ் இறக்கி சரி செய்து கொண்டு மயக்கும் புன்னகையுடன் உள்ளே செல்ல, எடுத்த எடுப்பில், சுஜி யார்னு நினைச்ச? அவங்கள கேவலமா பேசுற அளவுக்கு உனக்கு யார் இடம் கொடுத்தது? அந்த தகுதி உனக்கு இருக்கா என்று என்றாவது நினைத்து பார்த்திருக்கிறாயா? இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். ஒழுங்கா ட்ரெஸ் செய்து கொண்டு வா ஆபீஸுக்கு. இனி ஒரு தடவை என்னை மடக்க வேண்டும் என்று நினைத்து இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையை செய்தால் உன்னை வேலையை விட்டு டிஸ்மிஸ் செய்ய வேண்டி வரும். ஜாக்கிரதை என்ற உரும நிம்மிக்கு சகலமும் நடுங்கி போனது. அவளின் இந்த ஒரு சம்பளத்தை நம்பித்தான் அவள் குடும்பமே நடந்து வந்தது. இந்த வேலையும் போய்விட்டால் இத்தனை வசதிகளோடு வேறு வேலை கண்டிப்பாக கிடைக்காது. மாதவன் அடிமடியில் கை வைக்க, அதற்கு மேலும் தன் மேனாம் இனிக்கு வேலை அவனிடம் எடுபடாது என்று புரிந்து கொண்டவள் பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டிவிட்டு வெளியே வந்தாள். ஆபீஸில் வேலை முடிந்து வீட்டுக்கு வந்தவளுக்கு விசாலம்மா அன்போடு சிற்றுண்டியை பரிமாறிக்கொண்டே, என்னம்மா, அந்த நிம்மிக்கு சரியான டோஸ் கிடைச்சது போலிருக்கே என்று கேட்டார் சிரிப்புடன். பாவம்மா அவள். என்னை கேவலமாக பேசினாலும் அந்த பேச்சின் பின்னே இருப்பது அவள் மாதவன் சார் மேலே வச்சிருந்த காதல்தானே என்றவளை இடைமறித்து, நல்ல பொண்ணுமா நீ. அவளை எல்லாம் கல்யாணம் செய்து கொண்டால் மாதவன் சந்தோஷமாக கௌரவமாக வாழ முடியுமா என்று நொடித்தார். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் சுஜியின் நினைவு அவளின் தாயை நோக்கி தாவ, கண்களில் இருந்து கண்ணீர் போக்க விசாலம் அம்மாவுக்கு தெரியாமல் கண்ணீரை உள்ளுக்கு இழுத்து கொண்டாள். அதன் பிறகு நிம்மியின் தொல்லைகள் இல்லாமல் நிம்மதியாக நாட்கள் நகர அந்த ஆண்டவனுக்கும் அவள் மேல் கொஞ்சம் கருணை பிறந்தது. அன்று ஆபீஸ் கிளம்பும் போதே விசாலம் அம்மா, மாலையில சீக்கிரம் வந்துடுமா என்று சொல்லி அனுப்பியதால் மாதவனிடம் சொல்லிவிட்டு 1 மணி நேரம் முன்னதாக கிளம்பியவளை வீட்டில் விடுவதற்காக மாதவனும் கூடவே வர, அவனுடன் வீட்டிற்குள் நுழைந்தவள் அங்கே கண்ட காட்சியில் அதிர்ச்சியில் சிலையானாள். ஹாலில் தன் சிறு வயது போட்டோவுக்கு மாலை போட்டு அதன் முன் தனக்கு சிறு வயதில் பிடித்த பலகாரங்களை படையல் போட்டு வைத்திருந்ததை பார்த்து அதிர்ச்சியில் வாசல் படியில் நின்றவளை பார்த்து, என்ன சுஜி, இங்கேயே நின்னுட்ட என்றவர் அவள் பார்வை போன இடத்தை பார்த்து, ஓ இதுவா, என் மகளுக்கு இன்னைக்கு திதி, அதனால தான் உன்னை சீக்கிரம் வர சொன்னேன். சரி, நீ போய் கை கால் கழுவிக்கிட்டு வாமா. நீ வந்து உட்கார் மாதவா என்று சரளமாக பேசிக்கொண்டே உள்ளே செல்ல, சுஜிக்கு தான் காண்பது கனவா அல்லது நினைவா என்று குழப்பமாக இருந்தது. இந்த போட்டோவில் இருப்பது தான் தான் என்றால் விசாலம் அம்மாதான் என்னை பெற்ற தாயா?
ஆனால் அவர்கள் பெயர் சாவித்திரியாச்சே. சரி, பெயர் கூட விட்டு விடலாம். ஆனால் இவரின் முகம் ஏன் எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லை? ஏன் ஏன் என்று யோசித்துக் கொண்டிருந்தவளை உலுக்கி, என்ன சுஜிமா, எவ்வளவு நேரம் இங்கேயே நிப்ப? உள்ள வாமா என்று கை பிடித்து அழைக்க, அம்மா என்று பரவசமான குரலில் அழைத்தாள். அவளின் அழைப்பிற்கு திரும்பியவரிடம், அம்மா, என்ன தெரியல, நான் நான் தான் உங்க பொண்ணு என்ற பரவசத்துடன் கண்களில் கண்ணீர் வழிய போட்டோவை காட்டி கூற, சற்று நேரம் தன் காதுகளையே நம்ப முடியாமல் சில வினாடிகளே சிலையாய் சமைந்தவர் அடுத்த வினாடி பாய்ந்து வேகத்தோடு தன் மகளை அணைத்து கொண்டார். சில மணித்துளிகள் பாச சங்கமத்தில் இருவரும் கரைந்து போக, சிறிது நேரம் கழித்து மகளை தன்னிடம் இருந்து விலக்கியவர் அவளை முகமெங்கு முத்தமிட்டு, என் மக எனக்கு திருப்பி கிடைச்சிட்டா, கடவுளே உனக்கு என் நன்றியை எப்படி சொல்வேன் என்றவரின் கன்னங்களில் கண்ணீர் வழிந்தது. இத்தனை நாள் நீ என் கூட இருந்தும் நம்மால நாம் இருவரும் யார் என்று அடையாளம் கூட கண்டுபிடிக்க முடியாமல் விதி சதி செய்திடுச்சே என்று அவள் முகத்தை வழித்து முத்தமிட்டவர் மீண்டும் அவளை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டார். கண்கள் அகல இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த மாதவனுக்கு இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்ற ஆச்சரியம் தான் மிஞ்சியது. ஒருவாறாக இருவரும் சுய நிலைக்கு வர, விசாலம் ஞாபகம் வந்தவராக பதறி சென்று மகளின் போட்டோவுக்கு போட்டு வைத்திருந்த மாலையையும் பொட்டையும் அகற்றி துடைத்து டேபிளின் மேல் வைத்தார். கங்க்ராட்ஸ் மிஸ் சுஜிதா, எங்க எங்க ஏற்காட்டுக்கு வந்த ராசி, உங்களுக்கு உங்க அம்மா திரும்ப கிடைச்சிட்டாங்க என்று சந்தோஷத்துடன் சொன்னவன், சோ நீங்க என் அத்தை பொண்ணா என்று சிரித்தான். அதுவரை இந்த மாதிரி சந்தோஷத்தை அனுபவித்திராததால் எப்பொழுதையும் விட சுஜியின் முகத்தில் புதிய சந்தோஷமும் வெட்கமும் வர தாயை கட்டி கொண்டாள். அதே சந்தோஷத்தில் மகளுக்கும் மாதவனுக்கும் விசாலம் பாயசம் கொண்டு வந்து தர, அதை வாங்கியவன் சுஜியிடம், உங்க அம்மா பெயர் சாவித்திரி என்று சொன்னதாக ஞாபகம், ஆனால் அத்தையின் பெயர் விசாலமாச்சே என்று சற்று சந்தேகமாக கேட்டதும் சுஜியின் முகமும் அதே கேள்வியுடன் தாயை நோக்கி திரும்பியது. அது ஒண்ணுமில்ல மாதவா, என் கணவர் செய்த துரோகத்தை தாங்க முடியாமல் ஒரு வேகத்தில் வீட்டை விட்டு வந்து விட்டேனே தவிர எங்கு போவது என்று தெரியாமல் மனநிலை சரியில்லாமல் ஊராக சில மாதங்கள் சுற்றி கொண்டிருந்தேன். அப்போதுதான் ஏற்காட்டுக்கு வந்தேன். உன் குடும்பம் எனக்கு தூரத்து சொந்தம் என்பதால் உன் வீட்டில் சில நாட்கள் தங்கி இருந்த போது இங்கேயே தங்கிவிட்டால் என்னவென்று தோன்றியது. அப்படித்தான் நான் இங்கு வந்தது என்று கூறினார். உங்க பெயர் என்று இழுத்த மாதவனுக்கு, இரு சொல்கிறேன் என்று சுஜியின் கையை எடுத்து தன் கையில் வைத்து கொண்டு, எனக்கு தாலி கட்டி ஒரு குழந்தையும் கொடுத்த அந்த மனுஷன் எத்தனை முறை என் பெயரை ஆசை ஆசையாய் அழைத்திருப்பார். ஆனால் அதே வாயால் வேறொருத்தியை ஆசையாக கூப்பிடுவதை தாங்க முடியாமல் சாவித்ரி என்று அவர் அழைத்த பெயர் மேல் ஒரு வெறுப்பு வந்து, நானே எனக்கு விசாலம் என்று வைத்து கொண்டு என் உருவத்தை ஏறக்குறைய மாற்றிக்கொண்டு வாழ்ந்தேன் என்று சொல்ல, சுஜிக்கு தன் தாயின் மனவேதனை புரிய அவரின் கையை ஆதரவாக அழுத்தி கொடுத்து அவரின் தோளில் சலுகையாக சாய்ந்து கொண்டாள். அவரே தொடர்ந்து, சில வருடங்கள் சென்ற பிறகு புருஷன் செய்த தவறுக்கு மகளை அனாதையாக விட்டுவிட்டு வந்து விட்டோமே என்று என் மேலே வெறுப்பு ஏற்பட மீண்டும் திருவண்ணாமலைக்கு சென்று ராணியிடம் சுஜியை பற்றி விசாரித்தேன். அப்போ இவள் பெயர் லக்ஷ்மி என்று சொல்ல, சுஜிக்கே இந்த விஷயம் புதிதாக இருக்க, ஓ என்றாள் தன்னை மறந்த ஆச்சரியமாக. ஆமாம்டா செல்லம், நான் உனக்கு சுஜிதான்னு பெயர் வைக்கவே இல்லை என்று கூறிவிட்டு, அந்த ராணி நீ ஒரு விபத்தில் இறந்து விட்டாய் என்று கூறிவிட்டாள். அதை கேட்டதும் என் நெஞ்சமே வெடித்து சிதறிவிட்டது. அன்றில் இருந்து உன்னை பார்க்கும் வரை நான் எதற்காக வாழ்கிறேன் என்றே தெரியாமல் இருந்தது. ஆனால் இன்று என்று மேலே தொடர முடியாமல் நிறுத்த, கன்னங்களில் வழிந்த நீரை துடைத்த சுஜி அவர் மேலேயே ஆதரவாக சாய்ந்து கொள்ள, இருவரையும் தொல்லை செய்ய விரும்பாமல் அங்கிருந்து அகன்றான் மாதவன். அன்றில் இருந்து அவள் வாழ்க்கை என்னும் நிறமிழந்த வானவில்லில் புதிதாக ஒரு நிறம் சேர வாழ்க்கையே ஜொலித்தது. மனமும் உடலும் சந்தோஷத்தில் மிதக்க உலகமே புதிதாக இருந்தது. தாயின் விருப்பப்படி ஒரு வாரம் வேலைக்கு செல்லாமல் மாதவனின் சம்மதத்தோடு விடுப்பு எடுத்துக்கொண்டு தாயோடு ஒவ்வொரு நிமிடத்தையும் சந்தோஷமாக கழிக்க, வாழ்க்கை இவ்வளவு சந்தோஷமான ஒன்றா என்ற ஆச்சரியம்தான் எழுந்தது.
இதன் நடுவில் ஒரு நாள் மாதவனின் வீட்டுக்கு தாயுடன் சென்று வர அவனின் தாய் மஞ்சு அவளை அன்புடன் உபசரித்தார். ரத்தினவேலுவும் இதுநாள் வரையில் தங்கள் எஸ்டேட்டில் வேலை செய்தது விசாலத்தின் மகள் என்று தெரிந்ததுமே அவளை தன் மகள் போல நடத்தினார். இருவருக்குமே பெண் குழந்தை மேல் கொள்ளை ஆசை. ஆனால் பிறந்ததோ ஒரே பையன் என்பதால் தங்கள் ஆசையை மனதிற்குள்ளே புதைத்து கொண்டார்கள். எங்கு பெண் குழந்தையை பார்த்தாலும் ஆசையாக கொஞ்சுவதும் பாசமாக பேசுவதுமாக இருந்தவர்களுக்கு சுஜியை பார்த்ததும் தங்கள் மகளாகவே நினைத்து பாசத்தை பொழிந்தார்கள். இவ்வளவு நாள் தட்டு தடங்களோடு ஒருவித சோகத்தோடு சென்று கொண்டிருந்த சுஜியின் வாழ்க்கையில் திடீரென்று லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் ஒளிர அவளின் நாட்கள் தாயுடன் ஒருவித அழகோடு தெளிந்த நீரோடை போல ஓடியது. ஒரு நாள் தாயுடன் ஷாப்பிங் செல்வதற்காக சூப்பர் மார்க்கெட் செல்ல மகளுக்கு தேவையானதை தாய் பார்த்து பார்த்து வாங்குவதும் தாய்க்கு தேவையானதை மகள் வாங்குவதுமாக இருப்பதை பார்த்து அங்கு வந்த மாதவனின் பெற்றோர் சிரிக்க, வாங்கியவற்றிற்கு பணத்தை கொடுத்துவிட்டு வெளியில் வந்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். மூவரிடமும் பேசியபடி எதேச்சையாக பார்வையை திருப்பியவள் பார்க்கிங்கில் வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கிய மாதவனை கண்டதும் முகத்தில் புன்னகை மலர கையை ஆட்ட, அவனை தொடர்ந்து இறங்கியவனை கண்டதும் முகத்தில் குழப்ப முலாம் பூசிக்கொள்ள அவளுடைய புன்னகை உதட்டிலேயே உறைந்து போனது. கை தானாக கீழே இறங்க தங்களை நோக்கி வந்து கொண்டிருந்தவர்களையே வைத்த விழி எடுக்காமல் என்னதென்று புரியாத ஒருவித உணர்வோடு பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் மாதவனோடு வந்து கொண்டிருந்தவன் சுஜியை கவனிக்காமல் வேறெங்கோ பார்த்து கொண்டே அவர்களின் அருகில் வந்தான். மகனை பார்த்ததும் ரத்தினம் உற்சாகமாக அவர்களிடம் தன் கூட வந்தவனை, டேட், இவன் என் ஃப்ரெண்ட் பிரஜித், இவனும் என்று அறிமுகப்படுத்தும் போதே ரத்தினவேல், தெரியுமே, நம்ம பக்கத்து எஸ்டேட் ஓனர் தானே, நாங்கள் ஒரு நாள் சந்திச்சிருக்கோம் என்று கூறியபடி கை கொடுத்துவிட்டு மனைவியையும் விசாலத்தையும் அறிமுகப்படுத்தினார். பிரஜித் அருகில் வந்ததுமே அவனுக்கு முகத்தை காட்டாமல் திரும்பியபடி வேறெதையோ முக்கியமாக பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி நடித்து கொண்டிருந்த சுஜியை அழைத்து, இவள் லக்ஷ்மி, எங்க பொண்ணு மாதிரி என்று அறிமுகப்படுத்த வேறு வழி இல்லாமல் திரும்பிய சுஜியை கண்டதும் தனக்குள் அதிர்ந்த பிரஜித் தன் அதிர்ச்சியை மற்றவர்களிடம் காட்டாமல் சலனமே இல்லாமல் அவளை வெறுமையாக பார்த்தான். இருவரும் பரஸ்பரம் ஒரு வணக்கம் கூட சொல்லிக் கொள்ளாமல் பார்த்து கொண்டிருக்க, சரி வாடா உள்ள போகலாம் என்ற மாதவனின் அழைப்பை கேட்டு முதலில் தன் நிலைக்கு வந்த பிரஜித், வணக்கம் மேடம் என்று வெறுமையான முறுவலோடு சொல்லிவிட்டு அவனோடு நகர, அவங்க ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்களாம் என்ற மாதவனின் பேச்சு பிரஜித்தின் காதில் விழவில்லை. அவனின் பார்வையும் கவனமும் சுஜியின் மேலேயே இருக்க அவளை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றான். அவன் பார்வையில் இருந்த ஏக்கம் அவளை குற்றவாளியாக்கி கூண்டில் ஏற்ற, அதற்கு மேல் அங்கிருக்க முடியாமல் ரத்னம் தம்பதியிடம் விடை பெற்று கொண்டு தாயுடன் வீட்டுக்கு சென்றாள். பிரஜித்தை பார்த்த அதிர்ச்சியில் தாயுடன் கூட சரியாக பேச முடியாமல் தடுமாறி கவனத்தை சிதறவிட சீக்கிரமே படுக்க சென்று விட்டாள். கண்ணை மூடினாலே கண் முன்னே பிரஜித்தின் ஏக்க பார்வையே படமாக விரிய, அந்த பார்வை எப்படி என்னை விட்டு உன்னால் பிரிந்து போக முடிந்தது என்று கேட்ட மாதிரி தோன்ற குப்பென்று வியர்த்து போக படுக்கையில் இருந்து எழுந்து அமர்ந்தாள். சரியான தூக்கம் இல்லாமல் சீக்கிரமே எழுந்தவள் தாய் இன்னும் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு அவரை தொந்தரவு செய்ய விரும்பாமல் தோட்டத்தில் உலவிக் கொண்டிருந்தாள். இளம் காலை நேரம் புற்கள் பனித்துளியில் குளிப்பதை, ரோஜாக்கள் காற்றில் தலையாட்டியபடி ரசித்து கொண்டிருப்பதை பார்க்க ரம்யமாக இருந்தாலும் அதை ரசிக்கும் மனநிலை ராஜுக்கு இருக்கவில்லை. எதையோ பறி கொடுத்த மாதிரி இருந்த பிரஜித்தின் முகமே அவள் முன் வந்து போக தன்னை நினைத்து கோபம்தான் வந்தது. எதற்காக அவரை வலுக்கட்டாயமாக பிரிந்து சென்றேனோ அதற்கு புண்ணியமே இல்லாமல் போய்விட்டதே என்று மனம் மீண்டும் மீண்டும் ரணமானதே தவிர எதை யோசிக்கிறேன், எதற்காக இப்படி நிலை கொள்ளாமல் தவித்து கொண்டிருக்கிறேன் என்று தெரியாமலே நடந்து கொண்டிருந்தவள் தாயின் குரல் கேட்டு உள்ளே சென்றாள். பிரஜித்தின் நினைவுகளால் மனம் சோர்வடைந்துவிட ஆபீஸ் வர விருப்பமில்லாமல் வந்தவள் தன் சீட்டில் அமர்ந்து மனதை ஒருமுகப்படுத்தி வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தாள். கொஞ்ச நேரத்தில் மாதவன் டெலிபோனில் அவளை அழைக்க எழுந்து அவனுடைய கேபினுக்கு சென்றவள் அங்கே பிரஜித்தை கண்டதும் மறுபடியும் அவனை அந்த இடத்தில் எதிர்பார்க்காததால்
தன்னை மறந்து அங்கேயே பிரேக் போட்ட மாதிரி நின்று விட்டாள். இருவரும் ஒருவரை ஒருவர் வைத்த விழி எடுக்காமல் பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து தனக்குள் சிரித்து கொண்ட சுஜியிடம் பிரஜித் எல்லாவற்றையும் சொன்னான். நீங்களும் அவனுக்காகத்தானே இதுவரை காத்திருக்கிறீர்கள் என்று மென்மையாக சொன்ன மாதவனை விழிகள் விரிய பார்த்தாள். என்ன அப்படி பார்க்குறீங்க சுஜிதா? பிரஜித்துக்கு உங்களை பற்றி எல்லாமே தெரியும். எதுக்காக யாருக்காக நீங்கள் இருவரும் இப்படி தனித்தனியாக பிரிந்து தவித்து கொண்டிருக்கிறீர்கள்? இதனால் யாருக்கு என்ன லாபம்? அதனால்தான் இப்படி ஒரு ஏற்பாடு செய்தேன். இன்றாவது 2 பேரும் மனம் விட்டு பேசி ஒரு நல்ல முடிவாய் எடுங்கள் என்று கூறியவன் சுஜிக்கு பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லியவன் பிரஜித்தை பார்த்து கண் சிமிட்டி கட்டை விரலை உயர்த்தி காட்டிவிட்டு கதவை சாத்தி கொண்டு வெளியே சென்றான். மாதவன் சென்ற சில நிமிடங்கள் வரை இருவருமே அவரவர் இடத்தை விட்டு நகராமல் அப்படியே பார்த்து கொண்டு நின்றிருக்க, மௌனத்தை யார் கலைப்பார்கள் என்று பட்டிமன்றமே நடத்தலாம் போல இருவருமே மௌனத்தின் பிடியில் இருந்தார்கள். எவ்வளவு நேரம் சென்றதோ அந்த அறையில் வந்திருந்த அசாதாரணமான அமைதி சுஜியை பாதிக்க, ஐம் சாரி, அம்மா சொன்னாங்க நீங்க கல்யாணமே செய்திக்கலைன்னு என்று அவளை மென்மையான குரலில் அந்த அமைதியை கலைத்தாள். அவளின் பேச்சிற்கு எவ்வித பதிலும் சொல்லாமல் மெல்ல அடியெடுத்து அவளை நெருங்கி வர வர சுஜியின் நெஞ்சத்திற்குள் 1000 பட்டாம்பூச்சிகள் பறக்க இதயம் இனிதாக படபடத்தது. அவளை நெருங்கியவன் இப்போதும் எதுவும் பேசாமல் அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருப்பதே பெரிய பாக்கியம் என்பது மாதிரி அவளை விழுங்கி விடுகிற மாதிரி பார்த்து கொண்டிருக்க, சுஜிக்கே அவள் இதயம் துடிப்பது காதில் கேட்டது. மீண்டும் அவளை பிரஜித் நான் என்று ஆரம்பிக்க, அவளின் இதழில் ஒரு விரலை வைத்து அவள் பேச்சை நிறுத்த, அவனின் ஸ்பரிசத்தில் சுஜியின் தேகம் இனிதாக சிலிர்க்க, அடைக்கலம் தேடி அவனின் மார்பில் சாய்ந்தவளை இதற்காகவே காத்திருந்தவன் மாதிரி இத்தனை நாள் பிரிவை ஈடு கட்டுவது போல தன்னோடு இறுக அணைத்து கொண்டான். இதுவரை அவர்கள் அனுபவித்த பிரிவு, துன்பம், சோகம் எல்லாம் இந்த அணைப்பில் கரைத்து விடுவது போன்று இருவருமே உலகத்தை மறந்து அணைப்பிலேயே கட்டுண்டு இருந்தார்கள். ஏற்காட்டுக்கு வருவதற்கு முன் சுஜி எதற்கும் இருக்கட்டும் என்று பிரெஞ்சு எம்பசியில் பிரான்சில் தனக்கு நடந்த கொடுமைகளை பற்றி எழுதி கம்ப்ளைண்ட் செய்திருந்தாள். அந்த விசாரணைக்காக அவர்களுக்கு அங்கு நடந்த கல்யாண பதிவின் நகலை வைத்து பிரான்ஸ் அரசுக்கு அனுப்பி வைக்க அதை பதிவு செய்து விசாரணையை தொடங்கினார்கள். அப்படி செய்யும் போது யாதவை பற்றிய ஃபைல்களை ரெஃபர் செய்ய அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகவில்லை என்றே பதிவாகி இருந்தது. ஆனால் இந்தியாவில் இருந்து வந்த புகாரில் அவன் கல்யாணமானவன் என்ற ப்ரூஃப் இருக்க, ஜாண்டார் மேரி கிரைம் பிரான்ச் போலீஸ் வந்து விசாரிக்க தனக்கு கல்யாணமே ஆகவில்லை என பெண் நண்பியோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று வாக்குமூலம் கொடுத்தான். அதை கேட்ட அவர்கள் தங்கள் கையில் இருந்த கல்யாண பதிவை காட்டி அதை பற்றி விசாரிக்க என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் இருவரும் திருவென்று விழித்தார்கள். மீண்டும் அவர்களின் முறைப்படி விசாரித்ததில் தனக்கு கல்யாணமானதை ஒப்புக்கொள்ள வேண்டி வர கோன்சிலாவின் விதிப்படி யாதவின் பிரெஞ்சு குடியுரிமையை பறித்து அவன் தவறுக்கு உறுதுணையாக இருந்த தாமரையின் குடியுரிமையையும் பறித்து இருவரையும் இந்தியாவுக்கு ஃப்ளைட் ஏற்றிவிட்டு இந்திய அரசின் காவல்துறைக்கும் பிரெஞ்சு எம்பசிக்கும் தகவல் கொடுத்து விட்டார்கள். ஒரே நாளில் இருவரும் சுஜியின் புகாரால் நடுத்தெருவுக்கு வர இருவருக்குமே அவள் மேல் கடும் கோபம் வந்தது. சுஜியை தங்கள் வழிக்கு கொண்டு வரத்தான் அவளை கடுமையான குளிரில் வெளியே தள்ளி கதவை சாத்தினார்கள். ஆனால் அதுவே அவர்களுக்கு எதிராக ஆனதை நினைத்து கடும் கோபத்திற்குள்ளானார்கள். இதற்கு நடுவில் போலீஸின் கிடுபிடியும் எம்பசியின் கிடுக்குப்பிடியையும் சமாளிப்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிட, சுஜியை கண்டுபிடித்து அவளை கொன்றால்தான் ஆத்திரம் தீரும் என்ற கொலை வெறி இருவருக்குமே அதிகமானது. அதே சமயம் சுஜியை திருமணம் செய்வதற்கு முன் சங்கியிடம் 20 லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு எஸ்கேப் ஆன விஜய் என்ற யாதவ் சுஜியை திருமணம் செய்து அவள் மூலம் பல லட்ச ரூபாய் கொள்ளையடித்தான். அதனால் கொஞ்ச காலமாக சங்கியை மறந்திருந்த அந்த திருட்டு கும்பல் கையில் பணம் இல்லாமல் பிச்சைக்காரர்கள் போல திரிந்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு இப்போதைக்கு சங்கியிடம் மிரட்டி உருட்டி மீண்டும் பணம் பறிக்கலாம் என்ற எண்ணம் உதிக்க மீண்டும் அவளை மிரட்ட ஆரம்பித்தார்கள். ஆனால் அவள் கொஞ்சம் கூட பயப்படாமல், மதிக்காமல், உதாசீனப்படுத்த
அவளை நேரடியாக எதிர்க்க முடியாமல் அவளையும் சுஜியுடன் சேர்த்து கொள்வதென அந்த கும்பல் முடிவு செய்தது. அதன் முதல் வேலையாக சுஜி எங்கிருக்கிறாள் என்று ரகசியமாக விசாரித்து தெரிந்து கொள்ள, அவளை கொல்வதற்கு யாதவ் ஏற்காட்டுக்கு செல்ல சங்கியை கண்காணிக்க தாமரையை நியமித்தான். பிரஜித்தும் சுஜியும் மீண்டும் சந்தித்த வேளையில் அங்கு பேச்சுக்கு இடமில்லாமல் போக இருவரின் மனது மட்டுமே சத்தமாக பேசிக்கொண்டது. சிறிது நேரம் கழித்து டெலிபோனின் அழைப்பின் சத்தம் கேட்டு இருவரும் விலக, சுஜியின் முகம் வெட்கத்தில் குங்குமமாக சிவந்து போயிருந்ததை ரசனையுடன் வருடி அவளின் சிவந்த இதழ்களில் தன்னுடைய இதழை பதிக்க, இருவருமே தங்கள் முதல் முத்தத்தில் நிறையவே உணர்ச்சி வசப்பட்டு போனார்கள். தன் மனம் கவர்ந்தவனின் அருகில் தான் வசமிழந்து போவதை அறிந்த அவளின் பெண்மை சட்டென்று விழித்து கொள்ள அவனிடமிருந்து விலக, பிரஜித்துக்கும் அவளின் எச்சரிக்கை உணர்வு பெருமையையே கொடுத்தது. நின்ற இடத்திலேயே கையை கட்டி கொண்டு கண்ணாலே அருகில் அழைக்க, ப்ளீஸ் பிரஜித் என்று சிணுங்கி சிவந்தவளை பார்த்து உல்லாசமாக சிரித்தான். நீண்ட நாளைக்கு பிறகு அவனின் சந்தோஷமான சிரிப்பு அவளுள் நிறைவை தர, தேங்க்ஸ் பிரஜு என அவள் முதலாக தன் பெயரை செல்லமாக சுருக்கி அழைத்ததும் அதில் உருகி போனவன் அவனுக்கு பிடித்த வகையில் நன்றி கூறினான். அவன் நன்றிக்கு முகம் சிவந்துவிட சுஜி வெட்கப்பட்டு வெளியில் செல்ல முயலும்போது மாதவனே கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தான். இருவரின் முகத்தில் நிறைந்திருந்த சந்தோஷமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டார்கள் என்ற கட்டியம் கூற, இந்த நல்ல விஷயத்தை அத்தையிடம் தெரிவிக்க சுஜியுடன் பிரஜித்தை அனுப்பி வைத்தான். வீட்டுக்கு போகும் வழியில் காரை கையாண்டு கொண்டே, 2 நாள் முன்பு அறிமுகப்படுத்தும் போது உன்னை லக்ஷ்மி என்று சொன்னார்களே, உனக்கு இன்னொரு பெயர் லக்ஷ்மியா என்று புரியாமல் கேட்டவனுக்கு சுஜி ஆதியில் இருந்து அந்தம் வரை நடந்ததை கூறிவிட்டு, ஏன் ராணி சித்தி அம்மாவுடன் என்னை அனுப்பி வைக்கவில்லை? லக்ஷ்மி என்ற பெயரை எதற்காக மாற்றி சுஜிதா என்று வைத்தார்கள் என்று அம்மா கிடைத்ததில் இருந்து யோசித்து கொண்டிருக்கிறேன் பிரஜு என்று குழப்பத்துடன் கூற, அங்கு சில வினாடிகள் அமைதி நிலவியது. சிறிது நேரம் கழித்து பிரஜித்தே அந்த அமைதியை கலைத்து வேறு ஏதேதோ பேசி அவள் மூடை மாற்றி கலகலப்பாக பேசிக்கொண்டே வேட்டை அடைய, மாதவன் ஏற்கனவே போன் செய்து சொல்லிவிட்டதால் இவர்களுக்காக காத்து கொண்டிருந்தார் விசாலம் அம்மா. இருவரும் ஜோடியாக வண்டியில் இருந்து சிரித்து பேசிக்கொண்டே இறங்குவதை கண்ட தாய்க்கு இருவரின் ஜோடி பொருத்தமும் அழகும் பூரிப்பை கொடுக்க ரசித்து பார்த்து கொண்டிருந்தார். தன்னுடைய காஃபி தோட்டத்துக்கு விசிட் செய்துவிட்டு காரை நோக்கி வந்து கொண்டிருந்த மாதவன் எதிரே வந்து கொண்டிருந்த காருக்கு வழிவிட்டு ஒதுங்கி தன் காருக்கு சென்று கொண்டிருந்தவன் திடீரென்று ஏதோ பெரிய சத்தம் கேட்டு அவசரமாக திரும்பி பார்த்தான். சில வினாடிகள் முன்னால் தன்னை கடந்து சென்ற கார் சிறிது தூரத்தில் அலங்கோலமாக பள்ளத்தில் கவிழ்ந்து கிடக்க, அதன் அருகில் ஒரு இளம்பெண் இரத்த வெள்ளத்தில் முனகிக் கொண்டிருப்பதை பார்த்து பதறி அடித்து கொண்டு அருகில் சென்றான். போர்க்கால நடவடிக்கையாக போலீசுக்கு தகவல் கொடுத்துவிட்டு அந்த பெண்ணை தூக்கி தன் வண்டியில் போட்டுக்கொண்டு மருத்துவமனையில் சேர்த்த பிறகுதான் மூச்சை வந்தது. அந்த பெண் யார், அவளின் பெயர் என்ன என்று அவளை பற்றி தெரிந்து கொள்வதற்காக அந்த பெண்ணின் கை பையை சோதிக்க, அவளின் விசிட்டிங் கார்டில் சங்கீதா டாட்டர் ஆஃப் மாணிக்கம் என்றிருக்க அதில் அவளுடைய மொபைல் நம்பர் தான் இருந்தது. மீண்டும் அவள் கை பையை குடைந்து அவளுடைய மொபைலை எடுத்து அதில் மாணிக்கம் என்ற பெயரில் இருந்த நம்பருக்கு கால் செய்து விவரத்தை கூற, ஹாஸ்பிட்டலுக்கு ரியாவுடன் பதறி அடித்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் வந்து சேர 2 மணி நேரமாக அதுவரை அங்கிருந்து செல்லாமல் அவர்களுக்காக காத்திருந்தான். மகளின் நிலைமையை பார்த்து அழுத பாட்டியின் அழுகை எதற்காக என்று புரியாமலே குழந்தையும் அழ, மாதவனுக்கு வேதனையாகி போக குழந்தையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். சங்கீதா சீரியஸான நிலையில் இருந்ததால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது என்று காலங்காலமாக சொல்லி வரும் வசனத்தையே அவளுக்கு சிகிச்சை பார்த்த மருத்துவரும் வழிமொழிய பெற்றவர்கள் தளர்ந்து போனார்கள். தாங்கள் வருவதற்கு 2 மணி நேரம் ஆன போதும் அதுவரை காத்திருந்த மாதவனுக்கு நன்றி சொன்னதும், அவர்கள் எங்கே தங்கி இருக்கிறார்கள் என்று கேட்டு, அவர்கள் இருக்கும் இடம் தூரம் என்பதால் அவர்களின் நிலைமை புரிந்து குழந்தையை கவனித்துக் கொள்ளவும் அவர்களுக்கு ஆறுதல் கூறவும் தன் வீட்டுக்கு போன் செய்து பெற்றோரை வர சொல்லிவிட்டு சுஜிக்கும் போன் செய்து விவரத்தை கூறினான். அவர்கள் வந்ததும் மாணிக்கம் தம்பதிக்கு ஆறுதல் கூறி
மகள் சரியாகும் வரை தங்கள் கூடவே தங்க வைத்துக் கொள்வது என்ற முடிவானது. அவனின் மனிதாபிமானத்தையும் பொறுப்பையும் கண்டு தழுதழுத்த குரலில் நன்றி கூற முறுவலோடு ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் கூறினான். மஞ்சுவுக்கு ரியாவின் துருதுருப்பும் அழகும் அவரை கவர்ந்துவிட அவரின் மடியே ரியாவுக்கு மெத்தையானது. அந்த அளவுக்கு எப்போதுமே அவளை தன் கூடவே வைத்து கொண்டார். சுஜியும் மாணிக்கம் தம்பதிக்கு உதவியாக சங்கீதாவை கவனித்து கொள்ள இவர்களின் சுயநலமில்லாத அன்பிற்கு அடிமையாகி தங்கள் செல்ல மகளின் வாழ்க்கையை பற்றி கூறி அவளின் மன அமைதிக்காக இங்கே வந்ததை பற்றி கூற அங்கிருந்த எல்லோருக்குமே மனதில் கல்லை வைத்த மாதிரி இருந்தது. தன் மகளின் வாழ்க்கையும் சங்கீதாவின் வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருப்பதை மனதில் குறித்து கொண்ட விசாலம் மாதவனை அழைத்து எதையோ சொல்ல அவனும் தலையாட்டிவிட்டு வெளியே சென்றான். ஒரு சில வாரங்களில் சங்கீதா ஓரளவுக்கு குணமாகிவிட எப்படி விபத்து நடந்தது என்ற போலீஸ் விசாரணையை மாதவனின் செல்வாக்கால் முடுக்கிவிட்டது. காலையில் ஆபீஸ் போகும் முன் சங்கீதாவை தவறாமல் வந்து பார்த்துவிட்டு பேசிவிட்டு செல்வதும், அவன் சென்றதும் தாய் தந்தை இருவரும் வருவதும், மாலை நேரத்தில் மஞ்சு ரியாவுடன் வந்து பேசிக் கொண்டிருப்பதும், அவ்வப்போது சுஜியும் அவளை வந்து கவனித்துக் கொள்வதும் என்றாகிவிட சங்கீதா முற்றிலும் குணமான பிறகு அவளால் அவர்களை பிரிந்து போக முடியாமல் தடுமாறினாள். ரத்தினவேல் தம்பதிக்கும் ரியாவை பிரிவது முடியாத காரியமாகிவிட ஏற்காட்டை விட்டு போகும் வரை மாதவன் வீட்டிலேயே தங்க ஏற்பாடானது. இதுநாள் வரையிலும் மகனும் கணவரும் எஸ்டேட்டுக்கு சென்றுவிட்டால் தனிமையில் கழிந்த மஞ்சுவின் வாழ்க்கை இவர்களின் வருகையால் கலகலப்பாக மாற சந்தோஷத்தில் மிதந்தார். மாதவனும் மாலை வீட்டுக்கு வந்தால் ரியாவுடன் விளையாடுவதும் சங்கீதாவுடன் அரட்டை அடிப்பதுமாக அவன் பொழுதும் ஓடியது. சங்கீதாவை பற்றி தெரிந்ததில் இருந்து அவளின் அதிரடி முடிவுகளும் துணிச்சலும் அவனை கவர்ந்துவிட அவள் மேல் மரியாதை அதிகமானது. ஒரு நாள் மாலை ஆபீஸ் விட்டு வந்த மாதவன் வீடே வெறிச்சென்று இருப்பதைக் கண்டு தாயிடம் விசாரிக்க அவர்கள் ஊருக்கு போய்விட்டார்கள் என்றதும் அவனின் முகம் வாடிப்போக மஞ்சுவுக்கு உள்ளூர சந்தோஷத்தில் துள்ளியது. 2-3 நாள் பொறுத்து பார்த்தவன் சங்கீதா இல்லாமல் வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி இருக்க அவளை தேடி திருச்சிக்கு செல்வதென்று முடிவு செய்து தாயிடம் கூற அவர் வாய்விட்டு சிரித்தார். தாயின் சிரிப்புக்கு அர்த்தம் புரியாமல் விழித்தவனிடம் சங்கீதா சுஜியின் வீட்டில் இருக்கும் விஷயத்தை கூறி முடிப்பதற்குள் அவன் சிட்டாக பறந்து விட்டிருந்தான் சுஜியின் வீட்டுக்கு. மஞ்சுவிற்கு மகனின் விருப்பம் சம்மதமே. அதனால் அவனின் தவிப்பும் அவசரமும் அவருக்கு மகிழ்ச்சியையே கொடுத்தது. சுஜியின் வீட்டுக்கு சென்றவன் 2 பெண்கள் தவிர மற்ற எல்லோரும் இருப்பதைக் கண்டு அத்தையிடம் விசாரிக்க பிரஜித்துடன் ஷாப்பிங் சென்றிருப்பதாக சொன்னதும் அங்கே விரைந்தான். அரட்டையும் சிரிப்புமாக 2 பெண்களும் பேசிக்கொண்டு வர அதை ரசித்து கொண்டே வண்டியை ஓட்டி கொண்டிருந்தவன் ஷாப்பிங் மால் வர 2 பெண்களையும் இறக்கி விட்டுவிட்டு வண்டியை பார்க் செய்ய போனான். பிரஜித் வரட்டும் என்று அதே இடத்தில் நின்றபடி பேசிக் கொண்டிருந்தவர்களை கண்டு 4 கண்கள் வஞ்சகத்துடன் நோக்கின. அந்த கண்களுக்கு சொந்தக்காரர்கள் யாதவும் தாமரையும் தான். அன்று மலைப்பாதையில் சங்கீதாவின் காரை இடித்து பள்ளத்தில் தள்ளிவிட்டு சென்றது யாதவின் கார்தான். முதலில் சுஜியை தேடித்தான் ஏற்காடு வந்தான். அவளை தேடிக்கொண்டிருக்கும் போது சங்கீதாவும் ஏற்காடு வந்திருக்கிறாள் என்ற செய்தி தாமரையிடம் வர அவள் எங்கு தங்குகிறாள் எங்கு போகிறாள் என்று பணம் கொடுத்து சில பேரின் உதவியால் தெரிந்து கொண்டு சரியாக பிளான் செய்து அவளை மாதவனின் காஃபி எஸ்டேட் அருகில் அவள் காரை இடித்து தள்ளிவிட்டு சென்றான். விழுந்த வேகத்தில் அவள் கதை முடிந்துவிட்டது என்ற குரூர சிரிப்புடன் மாதவன் கவனிக்கும் முன் தப்பித்தவன் இன்னும் சுஜியை மட்டுமே போட்டு தள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் அவளை மட்டுமே குறி வைத்திருந்தான். அதனால் பல நாள் குறி வைத்து இன்று யாரும் இல்லாமல் தனியாக வருகிறாள் என்று நினைத்து அவளை பின்தொடர்ந்து வந்த இருவரும் வண்டியில் இருந்து சுஜியுடன் இறங்கிய சங்கீதாவை கண்டதும் ஒருவரையொருவர் குழப்பத்துடன் பார்த்து கொள்ள இவள் இன்னும் சாகவில்லையா என்ற வெறிதான் அதிகமாகியது. பக்கத்தில் யாரும் இல்லை. இதுவும் நல்ல தருணம்தான். ஒரே கல்லில் 2 மாங்காய். இருவரையும் ஒரே நேரத்தில் பரலோகத்திற்கு அனுப்பிவிட வேண்டியதுதான் என்ற மிக மிக நல்ல எண்ணத்தில் வண்டியின் ஆக்சிலேட்டரை வேகமாக அழுத்தினான். தங்களை நோக்கி ஒரு கார் வருவதை கூட அறியாமல் 2 பெண்களும் உலகத்தையே மறந்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் காரை பார்க் செய்துவிட்டு அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்த பிரஜித் கனப்பொழுதில் நிலைமை புரிந்து கொண்டு
4 கால் பாய்ச்சலில் ஓடி வந்து இருவரையும் கார் வருகிற பாதையில் இருந்து தள்ளிவிட்டான். இவர்களை குறிவைத்தே வேகமாக வந்த கார் சட்டென்று இருவரும் விலகியதால் தன் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் எதிரே இருந்த கரண்ட் கம்பத்தில் அதே வேகத்துடன் மோத அந்த சத்தம் அந்த இடத்தையே கிடுகிடுக்க வைத்தது. ஏற்கனவே பிரஜித் தள்ளியதால் என்னவென்று புரியாமல் கீழே விழுந்தவர்களுக்கு திடீரென்று கேட்ட பெரும் சத்தமும் அதை தொடர்ந்து கேட்ட கூச்சலும் இருவரையுமே நடுநடுங்க வைத்துவிட்டது. இருவரும் பயத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு எழ அதற்குள் அங்கு வந்து சேர்ந்த மாதவன் சங்கீதாவை நோக்கி ஓட பிரஜித் சுஜியிடம் ஓடி வந்தான். கன நேரத்தில் அங்கு நடந்த விபரீதத்தை புரிந்து கொண்ட இருவருமே பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த இரு பெண்களையும் ஆறுதலாக அணைத்து கொண்டார்கள். சிறிது நேரத்தில் விபத்து நடந்த இடத்தில் கூட்டம் கூடிவிட இரு பெண்களையும் அழைத்து கொண்டு அங்கே சென்றார்கள். விபத்துக்குள்ளான காரில் இறந்தவர்களை பார்த்த இரு பெண்களுமே அதிர்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அதில் இருந்தது தாமரையும் யாதவும் என்பது தெரிய வந்ததுமே சுஜியின் தேகம் தன்னிச்சையாக பயத்தில் நடுங்கியது. அதுவும் தாமரையின் மண்டை உடைந்து இரத்த வெள்ளத்தில் மிதக்க யாதவின் 2 கால்களும் திறந்திருந்த காரின் கதவில் மாட்டி துண்டாகி போயிருந்ததை பார்த்ததும் சுஜி மயக்கத்தில் ஆழ்ந்தாள். பொதுவாகவே விபத்து என்றாலே சுஜிக்கு கை கால் உதறும். ஆனால் சங்கீதாவோ எதையும் தைரியமாக எதிர்நோக்குபவள் என்பதால் அவளுக்கு யாதவின் கோரமான நிலையைக் கண்டு உள்ளூர ரசிக்கவே செய்தாள். ஆனால் அவளுக்கு பக்கத்தில் இருந்த பெண் யார் என்று தெரியாமல் குழப்பமாக யோசித்து கொண்டிருக்கும் போது மாதவன் அவளை பதற்றமாக காரில் ஏற சொன்னதும் தான் சுஜியின் நிலைமையை கவனித்தாள். மூவரும் அவளை மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு பதட்டத்தோடு வெளியில் காத்திருக்க அந்த நேரத்தில் பிரஜித்தின் வேதனையை எழுத்தில் சொல்லி புரிய வைக்க முடியாது. சோர்ந்து போய் அங்கிருந்த சேரில் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்தவனை ஒரு வாராக தேற்ற அதே நேரம் மருத்துவரே நோயாளியை பார்க்கலாம் என்று அனுமதி கொடுத்ததும் பிரஜித்தை உள்ளே அனுப்பிவிட்டு இருவரும் வெளியே காத்திருந்தார்கள். சங்கீதாவும் எதையோ யோசித்தபடி அமர்ந்திருப்பதை கவனித்தவன் அவளிடம் விசாரிக்க, அந்த விபத்தில் இறந்த ஒருத்தன் என்னை ஏமாற்றியவன், கூட இருக்கிற அந்த பெண் யார் என்று தெரியவில்லை. ஆனால் இவர்களை பார்த்து சுஜியும் அதிர்ந்து போனாள். அது ஏன் என்று தெரியவில்லை. மாதவ் என மாதவனுக்கு எல்லாமே தெளிவாக புரிய அதை சங்கீதாவுக்கு விளக்கியதும் அவளுக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. இந்த மாதிரி எத்தனை அப்பாவி பெண்களை ஏமாற்றினானோ அவனுக்கு கடவுள் சரியான தண்டனை தான் கொடுத்திருக்கிறார். 2 காலும் இல்லாமல் அனாதையாக ரோட்டில் கிடந்த அவனது நிலை சங்கீதாவுக்கு திருப்தியை கொடுக்க இனி எங்கள் இருவருக்குமே தொல்லையே இல்லை என்ற நினைப்பினோடே தன்னையும் அறியாமல் தன் பக்கத்தில் அமர்ந்திருந்த மாதவனின் கையின் மேல் தன் கையை வைத்தாள். சங்கீதாவிடம் காதலை சொல்ல ஓடோடி வந்தவன் அங்கு நடந்த பயங்கரத்தில் தன்னோட ப்ரப்போசலை தற்காலிகமாக மறந்திருந்தவன் சங்கீதா அவனின் கையை பிடித்ததுமே அவளின் கையோடு தன் கையை கோர்த்து கொண்டான். மாதவனின் இந்த செயலை சற்றும் எதிர்பார்க்காத அவள் வியப்பாக அவன் கண்களோடு உறவாட அவளின் வியப்புக்கு பதில் சொல்லும் விதமாக கையை மென்மையாக அழுத்தி ஐ லவ் யூ மா என அவள் காதுகளையே அவளால் நம்ப முடியாமல் போனது. ஏற்கனவே மாதவனின் அன்பிலும் அரவணைப்பிலும் மனதை பறிகொடுத்திருந்தவள் தன் மோசமான நிலையை எண்ணி தன் காதலை மனதிற்குள்ளேயே புதைத்து கொண்டாள். ஆனால் இன்று மாதவனே அவனுடைய காதலை வெளிப்படுத்தவும் சந்தோஷத்தில் சங்கீதாவின் கண்களில் இருந்து தர தரவென கண்ணீர் வழிய மாதவனின் தோளில் சாய்ந்தாள். மயக்கம் தெளிந்து சுஜியுடன் வெளியே வந்த பிரஜித் இருவரின் ஏகாந்த நிலையை பார்த்து சுஜிக்கு காட்ட இருவரும் குறும்பு கொப்பளிக்க சிறிது நேரம் தள்ளி நின்று ரசித்துவிட்டு புன்னகையுடன் இருவரின் அருகில் வந்த நண்பனுக்கு கை கொடுத்து வாழ்த்து சொல்ல மாதவன் வெட்கத்தில் சிரித்தான். சங்கீதாவுக்கு வெட்கத்தில் இருவரையும் நிமிர்ந்து பார்க்க முடியாமல் மாதவனின் தோளில் முகம் புதைக்க அதை கண்டு சிரித்து கொண்டே ஒற்றை புருவத்தை வில்லாக வளைத்து சுஜியை பார்த்ததும் அவளின் முகமும் நாணத்தில் சிவந்து போக தத்தம் காதலிகளை ஒரு கையால் அணைத்து கொண்டு 2 ஆண்களும் மனம் விட்டு சிரித்தார்கள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.